டிசம்பர் 2022 CMA எக்ஸாமுக்கான ரேபிட் ரிவிஷனில் இன்னைக்கு இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரக்ட் டாக்ஸேஷன் ரேபிட் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், இன்டைரக்ட் டாக்ஸஸ் இதெல்லாமே ரேபிட் ரிவிஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது டைரக்ட் டாக்ஸேஷன். இப்போ இந்த எக்ஸாமுக்கான மெயின் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸு எக்ஸாம் ஓரியன்டாக ரிவிஷன் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது எதுவும் மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு அந்த பேப்பர் எடுத்தாலே ப்ரொவிஷன் நிறையா இருக்கும். ஸோ எல்லா ப்ரொவிஷனுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டான இடத்துல அந்த கரெக்டான ப்ரொவிஷனை போட்டு நீங்கள் செய்கிறப்ப ஈஸியாக மார்க் கிடைக்கும். பட் அதுக்கு ப்ராக்டிஸ் நிறையா தேவை. அதோட எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறப்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணிடவும் கூடாது. ஸோ இந்த ரேபிட் ரிவிஷன் ஓரளவுக்கு மெயின் பாயிண்ட்ஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான். இப்போ டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதனுடைய ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? சிபிடிடி. இன்டைரக்ட் டாக்ஸஸ்னால் சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸுங்கிறது டைரக்ட் டாக்ஸுக்கான போர்டு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படிங்கிறது சிபிஐசி. ஸோ டைரக்ட் டாக்ஸ் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே, அதாவது டேக்ஸை லெவி பண்ணுறது, கலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே டைரக்ட் டாக்ஸுக்கு ரிலேட்டடானது சிபிடிடியும், இன்டைரக்ட் டாக்ஸுக்கு ரிலேட்டடானது எல்லாமே சிபிஐசியும் பண்ணுறாங்க. நார்மலாக டைரக்ட் டாக்ஸ்னாலே பேசிக் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பர்சன்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்ன. ப்ரீவியஸ் இயருடைய இன்கம்மை அசஸ்மெண்ட் இயரில் அசஸ் பண்ணி டேக்ஸ் கட்டுறோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் டேக்ஸ் கட்டுறதுங்கிறது ஈவன் அட்வான்ஸ் டேக்ஸ் ப்ரீவியஸ் இயர்லேயே கட்டுவாங்க. அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அசஸ்மெண்ட் இயரில் பண்ணுவோம். இதுதான் ஜென்ரலான ரூல். பட் இந்த ஜென்ரல் ரூலுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. இதெல்லாம் தியரி கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸப்ஷன் டு த ஜென்ரல் ரூல். ப்ரீவியஸ் இயருடைய இன்கம் அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸப்ஷன் இருக்குது இந்த ஜென்ரல் ரூலுக்கு. அது முக்கியமாக ஒரு 4-5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது என்னென்னங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. Income of a non-resident assessee from shipping business and income of a person leaving India. இந்தியா விட்டு பெர்மனண்ட்டாக வெளியில் போகிறாங்க அல்லது லாங் பீரியடுக்கு வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இன்கம்மை ப்ரீவியஸ் இயர்லேயே அசஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இன்கம் ஆஃப் எனி பாடிஸ் ஃபார்ம்டு ஃபார் ஷார்ட் டியூரேஷன். ஷார்ட் டியூரேஷனுக்காக மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய இன்கம் ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸபிள் ஆகிடும். அதே மாதிரி எனி பர்சன் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி டு அவாய்டு டேக்ஸ். டேக்ஸை அவாய்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தோட ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயும் ப்ரீவியஸ் இயர்லேயே இன்கம் அசஸ் ஆகிடும். இன்னொன்று டிஸ்கண்டினியூடு பிஸ்னஸ் டிஸ்கண்டினியூ ஆகிறப்ப ப்ரீவியஸ் இயர்ல இன்கம்மை அதே இயர்லேயே அசஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் தியரி கொஸ்டின். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் அப்படியே டு த பாயிண்ட் ஆன்சர் எழுதினீங்கன்னா இது எவ்வளவு தியரி மார்க்கோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அசஸினா யார்? எந்த பர்சன் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கோ அவங்க தான் அசஸி. அசஸியில் 3 டைப்பு. நார்மலாக அசஸினா பர்சன் அவருடைய இன்கமுக்கு அவரே டேக்ஸ் கட்டுவார். டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன? ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணின அதே பர்சனே டேக்ஸும் கட்டுறாரு, அதுதான் டைரக்ட் டேக்ஸ். பட் இன்டைரக்ட் டேக்ஸில் அப்படி கிடையாது. யார் டேக்ஸ் கட்டணுமோ அவங்க இன்னொருத்தர் மூலமாக டேக்ஸ் கட்டுவாங்க, அதான் இன்டைரக்ட் டேக்ஸை. ஸோ இது நார்மல் அசஸினா நார்மலாக எந்த பர்சன் டேக்ஸ் கட்டணுமோ அவங்க லயபிள் டு பே டேக்ஸு. ரெப்ரசன்டேட்டிவ் அசஸினா இன்னொருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் கட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட லீகல் ஹேர் அவர் சார்பில் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸியாக இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. அண்ட் அசஸி இன் டிஃபால்ட் அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதை பிடிக்காமல் இருக்கிறது, டிடிஎஸ் பிடிச்சதை கட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி டிஃபால்ட் பண்ணுற பர்சன்ஸை அசஸி இன் டிஃபால்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அசஸியில் 3 டைப்பு. அடுத்தது பர்சன்னா யார் யார்? ஒரு இண்டிவிஜுவல் மீன்ஸ் ஒரு நேச்சுரல் பர்சன். அண்ட் HUF இன்டு அன்டிவைடட் ஃபேமிலி, எ கம்பெனி, ஃபேர்மில் LLP இன்க்ளூடட், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னா இந்த பர்சனில் இங்கே பார்க்குற யார் வேணாலும் இருக்கலாம், இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல், ஃபேர்மு, கம்பெனி யார் வேணாலும் இருக்கலாம். பட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் அங்கே குரூப்பாக இருப்பாங்க. வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், AOP, BOY அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் எவ்ரி AJP மேலே வராத மற்ற ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். அடுத்தது இன்கம் டேக்ஸில் எந்தெந்த ரிசிப்ட் எல்லாம் டாக்ஸபிள்?
ஜென்ரல் ரூல் என்ன, கேபிட்டல் ரிசிப்டாக இருந்ததுன்னா இட் இஸ் நாட் லையபிள் டு டேக்ஸ் எக்ஸப்ட் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் மாதிரி எந்தெந்த கேபிட்டல் ரிசிப்ட் எல்லாம் டாக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் டாக்ஸபிள் வரும். சேல் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ்லேருந்து வர கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள். அந்த மாதிரி சொல்லியிருக்கிற கேபிட்டல் ரிசிப்ட் மட்டும்தான் டாக்ஸபிள், இல்லைன்னா அது நாட் லையபிள் டு டேக்ஸ். பட் ரெவென்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறது ஜென்ரலி எக்ஸம்டட் கிடையாது. அப்போ ஜென்ரலாக அது டாக்ஸபிள் தான் அன்லஸ் ஸ்பெசிஃபிக்கலி எக்ஸம்டட் இன் த ஆக்ட். ஸோ இந்த பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பின்மணி. பின்மணிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. அண்ட் ஒய்ஃப் அந்த அமௌண்ட்டில் இருந்து ஸ்மால் சேவிங்ஸ் வச்சு ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்போ இந்த பின்மணியாக பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒய்ஃப் ரிசீவ் பண்ணுறப்ப, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறப்ப அந்த ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக ரிசீவ் பண்ணுற மணி பின்மணிங்கிறத இன்கமாக ட்ரீட் பண்ண மாட்டோம். பட் அந்த இன்கம்மை சேர்த்து வச்சு அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவுட் ஆஃப் பின்மணி அதுலேருந்து இன்கம் வந்ததுன்னா இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் இன்கம். அடுத்தது 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். அந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமுமே நல்லா பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஹெட்டுக்குமே இருக்கிற ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ், அதுக்கான டிடக்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா அந்த 5 ஹெட்ஸும் தரவாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு டிடியில் ஒரு முக்கால்வாசி போர்ஷன் முடிஞ்ச மாதிரி தான். இதில் பர்டிகுலராக பிஜிபிபியோ கேபிட்டல் கெயினோ அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணாதீங்க. அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம். இந்த 5 ஹெட்ஸில் என்னென்ன பார்ப்போம்? முதல்ல சேலரி இன்கம், அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், அடுத்தது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்லேருந்து வர ப்ராஃபிட் அண்ட் கெயின், தென் கேபிட்டல் அசட்லேருந்து வர கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ், அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு இன்கம் கால்குலேஷன் பண்ணணும்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமுமே நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஏன்னா அது ரிட்டன் எக்ஸாம் இல்லையா? அப்போ நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப 5 ஹெட்ஸுமே காமிச்சு அந்த ஹெட்டில் இன்கம் இல்லைன்னா நில் அப்படின்னு காமிச்சிட்டு எழுதினீங்கன்னா ப்ரெசன்டேஷன் இன்னும் நல்லாவே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு மார்க்குமே நல்லா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அது ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். அந்த டேப்லெட் காலம்லாம் கரெக்டாக போட்டு, அமௌண்ட்டு காலம் தனியாக போட்டு, அமௌண்ட் இன் ருபீஸா, லேக்ஸா, தௌசண்ட்ஸா அதெல்லாமே தெளிவாக போடுங்க. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லங்கிறதையும் கேர்ஃபுல்லாக படிங்க. வெறும் இன்கம் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஒருவேளை அதில் டேக்ஸும் கேட்டிருந்தாங்கன்னா அடுத்தது டேக்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்கம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிளியராக கொஸ்டினை படித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு இன்கம்மை தப்பான ஹெட்டில் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஹெட்டில் கிடைக்க வேண்டிய டிடக்ஷன், வேறு பெனிஃபிட் அதெல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால் கரெக்டான இன்கமில் தான், கரெக்டான ஹெட்டில் தான் அதை இன்கம்மை சார்ஜ் பண்ணணும். சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டல் கெயின், இந்த 3 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமுக்கும் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இர்ரெலவெண்ட். என்ன மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிறது அங்கே ஒரு ரெலவெண்ட்டான பாயிண்ட்டே கிடையாது. பட் பிஜிபிபி அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் எந்த மெத்தட் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஃபாலோ பண்ணுறோமோ, மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ ரெகுலர்லி அதை தான் ஃபாலோ பண்ணணும். இன்கம் ஷால் பி taxable on cash basis or accrual basis of accounting regularly followed by the assessee. அதில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் அதர் தேன் டிவிடெண்டை தவிர மற்ற இன்கமுக்கு தான் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் தேவை. கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்ன? இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமையும் டோட்டல் பண்ணி வர்ற இன்கம். பட் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாஸஸ்னால் லாஸ்ட் இயரில் இருந்து வந்த லாஸஸை இப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணலாம். கரண்ட் இயரில் ரைஸ் ஆன லாஸஸை செட் ஆஃப் பண்ணலாம். ஸோ அந்த லாஸஸை செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வர்றது தான் ஜிடிஐ, கிராஸ் டோட்டல் இன்கம். டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A அல்லது செக்ஷன் 80. இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாமே ஜிடிஐயில் கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து தான் டிடக்ஷன்ஸ் பண்ணணும். முதல்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 10ல் வர்றது எல்லாமே எக்ஸம்டட் இன்கம். செக்ஷன் 80ல் சாப்டர் 6Aல வர்றதெல்லாம் டிடக்ஷன்ஸ். எக்ஸம்ஷனுக்கும் டிடக்ஷன்ஸுக்கும் என்ன ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் அப்படின்னா, டிடக்ஷனுங்கிறது இன்கமில் இன்க்ளூட் ஆனதை மைனஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஜிடிஐயில் இன்க்ளூட் ஆனதுல இருந்து டிடக்ஷன்ஸை நம்ம கிளைம் பண்ணுறோம். அப்போ ஒரு டாக்ஸபிள் இன்கமாக ஆட் பண்ணதுலேருந்து மைனஸ் பண்ணுறது டிடக்ஷன். பட் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது டோட்டலாகவே எக்ஸம்டட், அது டாக்ஸபிள்ங்கிற வளையத்துக்குள்ளேயே வராது. ஸோ அந்த பாயிண்ட்டை நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஜிடிஐயில் இருந்து செக்ஷன் 80 ஆர் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணினோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் இன்கம் அல்லது டாக்ஸபிள் இன்கம். இன்கமோ அல்லது டேக்ஸோ எதுவுமே நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 10 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அதாவது 5 ஆர் எபவ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 10, அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதுக்கு முந்தின 10 இருக்கணும்.
அடுத்தது டேக்ஸ் பிளானிங், டேக்ஸ் எவேஷன், இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சின்னதாக ஷார்ட் நோட்டில் கேட்கலாம் அல்லது 1 மார்க்லேயும் கேட்கலாம். டேக்ஸ் பிளானிங்னா என்ன? ஆக்டில் கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸை வச்சு நமக்கு அட்வான்டேஜஸை எடுத்துக்கிட்டு டேக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கிறது. டேக்ஸ் எவேஷனுங்கிறதும் டேக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கிறது தான், பட் இட் இஸ் இல்லீகல். ஸோ டேக்ஸ் பிளானிங்கோ டேக்ஸ் எவேஷனோ ரெண்டுமே டேக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கக்கூடியது தான், பட் அது லீகலாக செய்கிறத டேக்ஸ் பிளானிங்னு சொல்கிறோம், இல்லீகலாக பண்ணுறத டேக்ஸ் எவேஷன்னு சொல்கிறோம். இல்லீகலாக பண்ணுறதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு, பட் டேக்ஸ் பிளானிங்கிறது ஆக்ட்லேயே நமக்கு இருக்கிறதுனால அது தாராளமாக நம்ம எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாப்டர் 6A சொன்னோம் இல்லையா, செக்ஷன் 80C 80D இந்த மாதிரி நிறைய டிடக்ஷன்லாம் வருது. அப்போ அதுலேருந்து இன்கம்மை நம்ம குறைக்க டேக்ஸ் லயபிலிட்டியும் குறைக்க முடியும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, டேக்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது ஆக்ட்லேயே அதுக்கான வழி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி டேக்ஸ் லயபிலிட்டியை குறைச்சிக்கலாம், டேக்ஸ் எவேஷன் பண்ணக்கூடாது. அடுத்தது இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, டைவர்ஷன் ஆஃப் இன்கம் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். டைவர்ஷன் ஆஃப் இன்கம்ங்கிறது நாட் டாக்ஸபிள். அதாவது ஒருத்தர் கையில் இன்கம்மை வரத்துக்கு முன்னாடியே அது இன்னொருத்தருக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது டைவர்ஷன் ஆஃப் இன்கம். பட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னா ஒருத்தருக்கு அந்த அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிட்டு அதை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாருன்னா அது டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பர்சன் ஹூ ரிசீவ் த இன்கம். இப்போ ஒரு பர்சன் கையில் இன்கம் வருது, அந்த இன்கம் அவர் வேற யாருக்காவது கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதை இன்னொருத்தருக்கு கொடுத்தா கூட இன்கம் அவருக்கு தான் வந்துச்சு, அது அவருக்கு டாக்ஸபிள். அதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். பட் அஸ் பர் ஆக்ட் இவர் கையிலேயே வராமல் வேற ஒருத்தருக்கு டைரெக்டாகவே டைவர்ஷன் ஆகுது அந்த இன்கம் அப்படின்னா அது இந்த பர்சன் கையில் டாக்ஸபிள் ஆகாது. அடுத்தது ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸு. இது ஜென்ரலான ப்ரொவிஷன். இண்டிவிஜுவலுக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் நில்லு, 2.5 lakhsக்கு மேலே அப் டு 5 lakhs வரைக்கும் 5% ஆஃப் இன்கம் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டில். 5 lakh to 10 lakhs வரைக்கும் 20%. அப்போ 5 lakhs அதாவது அப் டு 2.5 to 5 lakhs வரைக்கும் இருந்ததுக்கு 5%க்கு ஒரு 12,500 ப்ளஸ் 20% ஆஃப் above 5 lakhs up to 10 lakhs வரைக்கும் 20%. 10 lakhs and above அந்த ஸ்லாபில் 30% ஆஃப் இன்கம். அப்போ அப் டு 10 lakhs வரைக்கும் 1,12,500 வரும். ஸோ இது மாதிரி டோட்டல் இன்கமில் டேக்ஸ் ரேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கான ரேட்டு, இதில் சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 3 lakhs வரைக்கும் நில் வரும், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் நில் வரும். இதில் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா அவங்க எந்த டேட்டில் பிறந்திருந்தா அவங்கள சீனியர் ஆர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்கங்கிற பாயிண்ட்டும் 1 wordல கேட்கலாம். 1 markல கொஸ்டினில் இது வரும். இப்போ ஒரு பர்சன் சீனியர் ஆர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அவங்க எத்தனை இயர்ஸ் இருக்கணும், எத்தனை இயர்ஸ் அவங்க கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அட்லீஸ்ட் 60 years ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா அட்லீஸ்ட் 80 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ அந்த இயர் வந்து நம்ம இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு, இந்த எக்ஸாமுக்கான அசஸ்மெண்ட் இயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் born on or after 2/4/1942 பட் பிஃபோர் 2/4/1962 இவங்களை சீனியர் சிட்டிசன்னு சொல்லலாம். எ பர்சன் who has born before 2/4/1942 அவங்கள சூப்பர் சீனியர் சிட்டிசன்னு சொல்கிறோம். இந்த சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ரெசிடென்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் 60 or 80 years அப்படிங்கிற பாயிண்ட்டும் பார்த்துக்கணும். ரெசிடென்ட்டுங்கிற பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிபேட். செக்ஷன் 87A ரிபேட். இது யாருக்கு அப்ளிகபிள்? ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலுக்கு, அதுவும் ரெசிடென்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப வெறும்ன இண்டிவிஜுவல் அப்படின்னு படிக்காமல் அங்கே ரெசிடென்ட் இருந்ததுன்னா அதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி படிக்கணும். என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணினா அவங்களுக்கு இந்த ரிபேட் கிடைக்கும்? டோட்டல் இன்கம் ஆஃப் த அசஸி நாட் எக்ஸீட் 5 lakhs. 5 lakhs தாண்டி அவங்களுடைய டோட்டல் இன்கம் இருக்கக்கூடாது. குவாண்டம் ஆஃப் ரிபேட் எவ்வளவு கிடைக்கும்? அப் டு 12,500. ஏன்னா 5 lakhs வரைக்கும் இருக்கிற டேக்ஸ் எவ்வளவு? 12,500னா பார்த்தோம். ஸ்லாப் ரேட் 5% படி பார்த்தோம்னா அப்போ 100% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி ஆர் 12,500 விச் எவர் இஸ் லோயர். இது ரிபேட்டாக கிடைக்கும் செக்ஷன் 87A. ரிபேட் 87A போட்டதுக்கு அப்புறமா சர்சார்ஜ் அப்ளிகபிளாக இருந்ததுன்னா சர்சார்ஜும் போடணும். சர்சார்ஜுங்கிறது எந்த லிமிட்டுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதும் படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. டோட்டல் இன்கம் நாட் எக்ஸீட் 50 lakhs இருந்ததுன்னா அங்கே சர்சார்ஜ் கிடையாது. இன்கம் 50 lakhsல இருந்து 1 crore இருந்ததுன்னா 10% ஆஃப் டேக்ஸ். சர்சார்ஜுங்கிறது டேக்ஸுக்கு டேக்ஸ் கட்டுவோம்.
அதே மாதிரி செஸ்ஸும் அப்படி தான், டேக்ஸ் இன்கமில் தான் டேக்ஸ் கட்டுறது, டேக்ஸில் தான் டேக்ஸ் கட்டுவோம். நார்மலாக இன்கம் டேக்ஸுங்கிறது இன்கமில் கண்டுபிடிப்போம். பட் சர்சார்ஜு செஸ்ஸு எல்லாமே அந்த டேக்ஸில் கண்டுபிடிக்கக்கூடிய டேக்ஸ். ஸோ 10% ஆஃப் டேக்ஸ். அடுத்தது டோட்டல் இன்கம் 1 crore to 2 crore இருந்தால் 15%, 2 crore to 5 crores இருந்தால் 25%, மோர் தென் 5 crores இருந்ததுன்னா 37% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜாக இருக்கும். பட் இதில் மார்ஜினல் ரிலீஃப் உண்டு. மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னா இப்போ இந்த 1 crore 50 lakhs இந்த மாதிரி லிமிட் இருக்குல்ல, இதை விட கொஞ்சம் தான் அவங்களுடைய இன்கம் கூட இருக்குது. இப்போ 50 lakhsங்கிறதுல அபவ் ஒரு 52 lakhs 54 lakhs இருக்குது. அப்போ அவங்களுக்கு சர்சார்ஜ் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு மார்ஜினல் ரிலீஃப் கொடுக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா சர்சார்ஜ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த இன்கம் எவ்வளவு, அதில் அந்த லிமிட் 1 crore 2 crore அல்லது 50 lakhs அந்த லிமிட்டை அந்த இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி அதில் 70% என்னென்னு பார்த்து கால்குலேட்டட் சர்சார்ஜ்லேருந்து அதை மைனஸ் பண்ணி பாருங்கள். அது பாசிட்டிவாக இருந்தால் மார்ஜினல் ரிலீஃப் கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்காது. அடுத்தது ஃபார்ம் எல்எல்பி, இதுக்கான டேக்ஸபிள் இன்கம் டேக்ஸ் ரேட்டு 30%. இங்கே சர்சார்ஜ் டோட்டல் இன்கம் 1 crore தாண்டி இருந்தால் மட்டும் 12% ஆஃப் இன்கம் டேக்ஸ் சர்சார்ஜ் வரும். மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிள். கம்பெனிக்கு டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்ததுன்னா அவங்களுடைய டேர்ன் ஓவர் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 1920 டஸ் நாட் எக்ஸீட் 400 crores இருந்தால் 25%. மற்ற கேஸில் எல்லாம் 30%. ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40% டேக்ஸ் ரேட். அடுத்து சர்சார்ஜ் டொமஸ்டிக் கம்பெனி ஃபாரின் கம்பெனிக்கு அந்த டோட்டல் இன்கம் எக்ஸீட் 10 crore இருந்தால் டொமஸ்டிக்கு 12, ஃபாரினுக்கு 5%. இன்கம் 1 crore to 10 crore இருந்தால் டொமஸ்டிக் கம்பெனிக்கு சர்சார்ஜ் 7 அண்ட் ஃபாரின் கம்பெனிக்கு 2%. இஃப் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 1 crore இருந்தால் சர்சார்ஜ் வராது டொமஸ்டிக் கம்பெனிக்கும் ஃபாரின் கம்பெனிக்கும். இங்கேயும் மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிளாக இருக்கும். அதாவது அது 1 crore or 10 crore தாண்டறப்ப மார்ஜினல் ரிலீஃப் அங்கே மேலே பார்த்தா அதே மாதிரியே தான் மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிள். எஜுகேஷன் செஸ், இந்த எஜுகேஷன் செஸ்ஸுங்கிறது எதில் பார்க்குறோம், டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ். டேக்ஸில் சர்சார்ஜ் பார்க்குறோம், அதாவது இன்கமில் டேக்ஸ் என்னென்னு பார்க்குறோம், அந்த டேக்ஸ் அமௌண்ட்டில் சர்சார்ஜ் என்னென்னு பார்க்குறோம், டேக்ஸும் சர்சார்ஜும் சேர்ந்த அமௌண்ட்டில் செஸ்ஸு போடுறோம். இது எல்லா அசோசிக்குமே உண்டு. 4% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ், செஸ்ஸு 4%. இது ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்ஸு. இது நல்லா தெரிஞ்சதுனாலே ப்ரொவிஷன்ஸில் பின்னாடி வர ப்ரொவிஷன்ஸும் சேர்த்து அண்டு கொஸ்டினில் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது, மார்ஜினல் ரிலீஃப், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பேசிக் பாயிண்ட்ஸை விட்டுறாதீங்க, எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் இண்டிவிஜுவலை பொறுத்த மட்டும் a person resident in India அப்படின்னா he is in India in the previous year for a period of 182 days or more. 182 days அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். அல்லது 60 days or more இருக்கலாம். 182 days இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் 60 days இருந்தால் கூட அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அதோட அடிஷ்னலாக 60 days அண்ட் 365 or more days during the 4 previous year. இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 4 ப்ரீவியஸ் இயரில் 365 நாள் அல்லது அதுக்கு மேலே இருந்திருக்கணும். இந்த ப்ரீவியஸ் இயரில் 60 நாளைக்கு மேலே இருந்திருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்டு இப்போ இதே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுதுகிறப்ப இந்த பேசிக் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலே இந்த பர்சன் ரெசிடென்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிஷனல் கண்டிஷன்ஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவங்க ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்குள்ளே வருவாங்க. அப்போ எழுதுகிறப்ப 182 days or more ஆர் போடுறீங்க. அந்த அடுத்த பேசிக் கண்டிஷனில் 60 days or more during the relevant previous year and 365 or more during the 4 previous year preceding the relevant previous yearனு எழுதணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கீ வேர்ட்ஸு விடாமல் கரெக்டாக எழுதினீங்கன்னா தியரியிலையும் உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடைக்கும். சப்போஸ் டைம் எக்ஸாமில் பத்தலை, உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் எடுத்து செய்யறதுக்கு கூட டைம் பத்தலைன்னா இந்த மாதிரி தியரியை டு த பாயிண்ட் ஆன்சர் எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். தியரியை அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன, அடிஷனல் கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஆர்டினரி ரெசிடென்ட். இப்போ ஹி ஹேஸ் பீன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும் அட்லீஸ்ட் 2 years, 2/10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ப்ரீவியஸ் இயர், இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 10 ப்ரீவியஸ் இயரில் 2 ப்ரீவியஸ் இயர் குறைஞ்சபட்சம் அவர் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கணும். அதோட அடிஷ்னலாக 730 days or more resided in India during the 7 previous year preceding the 11 previous year. அப்போ இந்த 2 கண்டிஷனும்
இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 7 ப்ரீவியஸ் இயரில் 730 நாளைக்கு மேலே இந்தியாவில் இருந்திருக்கணும். அதோட அடிஷனலாக இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 10 ப்ரீவியஸ் இயரில் குறைஞ்சது 2 ப்ரீவியஸ் இயரில் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அப்போ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான், இது அடிஷனல் கண்டிஷன்ஸ், இது 2 சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்ல முடியும். பட் இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ரெசிடெண்ட் ஒன்லி ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை. ஃபஸ்ட்டு கண்டிஷன்னா பேசிக்கில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ஒரு பர்சனை ரெசிடென்ட்னு சொல்ல முடியும் சில இடத்துல. அதாவது 182 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். 60 டேஸுங்கிறது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. யார் யாருக்கு? ஒரு இந்தியன் சிட்டிசன் இந்தியா விட்டு லீவ் பண்ணுறாங்க எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக அந்த ப்ரீவியஸ் இயரில், அந்த பர்சனுக்கு. இன்னொன்று இந்தியன் சிட்டிசன் தான், அவங்க இந்தியா விட்டு ப்ரீவியஸ் இயரில் வெளியில் போகிறாங்க அஸ் அ மெம்பர் ஆஃப் க்ரூ ஆஃப் அன் இந்தியன் ஷிப். இந்தியன் ஷிப்பில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக, ஒரு மெம்பராக இந்தியா விட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் 182 டேஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்கள ரெசிடென்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே வர முடியும். அடுத்தது இந்த செகண்ட் கண்டிஷன் 162 டேஸ்ன்னு பார்த்தோம்ல, அது மாடிஃபை பண்ணி சில பர்சன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். மாடிஃபைட் செகண்ட் கண்டிஷன் ஃபார் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். எக்ஸப்ஷன் இதில் இருக்குது. இந்தியன் ஆரிஜின்லேயே எக்ஸப்ஷன், ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்ங்கிறது இங்கே வராது. கம்மிங் ஆன் அ விசிட் டு இந்தியா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கம்மிங் ஆன் விசிட் டு இந்தியா. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா யார்? எய்தர் அந்த பர்சன் அல்லது அவருடைய எய்தர் ஆஃப் ஹிஸ் ஏதாவது ஒரு பேரண்ட்டு அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்தவங்களாக இருக்கணும். அவங்கள தான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவோம். அவங்க இந்தியாவுக்கு ஒரு விசிட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு இந்த 60 டேஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 120 டேஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு மட்டும் சொல்கிறாங்க. இன்னொருத்தருக்கு 182 டேஸ் இருந்தால் தான் வர முடியும். இன்னும் 182 டேஸ்னு அடுத்த கண்டிஷன் வருது. ஸோ என்னென்ன கேட்டகரின்னு பார்க்கலாம். அவங்களோட டோட்டல் இன்கம்மை பார்க்கணும். அந்த டோட்டல் இன்கமோ அதர் தேன் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ், ஃபாரின் சோர்சஸில் வர்ற இன்கம்மை தவிர மற்ற இன்கம், அப்போ இந்தியாவில் அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எக்ஸீட்ஸ் 15 lakhs. 15 lakhs எக்ஸீட் ஆகுது ப்ரீவியஸ் இயருடைய இன்கம் அப்படின்னு சொன்னால் அதர் தேன் ஃபாரின் சோர்சஸ். இப்போ எழுதுகிறப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுறக்கூடாது. அதர் தேன் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் எக்ஸீட்ஸ் 15 lakhs. அப்போ அவங்க இந்தியாவில் 120 டேஸ் அந்த ப்ரீவியஸ் இயரில் இருந்தால் கூட 182 விட கம்மியாக, பட் 60 விட கூட இருக்கணும். 120 டேஸ் ஆர் மோர் இருக்கணும். அதோட அடிஷனலாக லாஸ்ட்டு ப்ரீவியஸ், அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் ஆர் மோரும் இருந்திருக்கணும். அதே இது அவங்களுடைய இன்கம் லெஸ் தென் 15 lakhs, அதாவது இன்கம் அதர் தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் நாட் எக்ஸீட் 15 lakhsனு இருந்ததுன்னா அங்கே 60 டேஸுங்கிறது 182 டேஸாக மாறிடும். அதோட அடிஷனலாக இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் ஆர் மோர் இந்தியாவில் இருந்திருக்கணும். இது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் இன்கம். அக்ரிகல்ச்சுரல் இன்கமில் நார்மலாக டேக்ஸபிள் கிடையாது. பட் அக்ரிகல்ச்சுரல் இன்கம்மை கேல்குலேஷன் பர்பஸ், டேக்ஸ் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ஆட் பண்ணிப்போம். அந்த பாயிண்ட்டும் என்னென்னு நல்லா பார்த்துக்கணும். அதுலேயுமே சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. சரி, இப்போ அக்ரிகல்ச்சுரல் இன்கம்லேயே நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கமும் கலந்துருக்கும். பிஸ்னஸ் இன்கம் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் இன்கம்னு 2ஆக பிரிக்க வேண்டியது ஒரு 3 பாயிண்டில் வரும். அதாவது காஃபி, டீ, ரப்பர், இந்த மூணுக்கு ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, டீ க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் இந்த பிஸ்னஸ் பண்ணினாங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற இன்கமில் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 60%, நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கமில் வர்றது 40%. இதே ரப்பர் க்ரோ பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் 65%, நான் அக்ரிகல்ச்சுரல் தட் இஸ் பிஸ்னஸ் இன்கம் 35% எடுக்கணும். காஃபிலேயே 2 டைப் வரும். அதாவது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். காஃபியை க்ரோ பண்ணி க்யூர் பண்ணி விற்கிறாங்க, அது மட்டும் இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சரில் 75, நான் அக்ரிகல்ச்சரில் 25. அதே இதில் அடிஷனலாக காஃபியை க்ரோ பண்ணி க்யூர் பண்ணி வறுத்து அதை பொடி பண்ணி கொடுக்குறாங்க, ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டட் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். இங்கே இன்னும் பிஸ்னஸ் அதில் ப்ராசஸ் பண்ணுறது கூட இருக்குது. அப்போ பிஸ்னஸ் இன்கம் 25லேருந்து 40 மாறும். அக்ரிகல்ச்சரல் இன்கம் 75லேருந்து 60 குறையும். அக்ரிகல்ச்சரல் இன்கம்ங்கிறது எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸு. பட் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் 5,000 எக்ஸீட் ஆகி இருக்குது அப்படின்னாலோ, அதோட அடிஷனலாக நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டி இருந்தாலோ அங்கே இன்டெரக்ட் மெத்தடில் அக்ரிகல்ச்சுரல் இன்கம்மை வச்சு நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 2 பாயிண்ட்டு, அக்ரிகல்ச்சுரல் இன்கம் எக்ஸீட் 5,000 அண்ட் நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் எக்ஸீட்ஸ் மினிமம் எக்ஸம்ப்டட் அமௌண்ட். இது யார் யாருக்கு? இண்டிவிஜுவல், ஹச்இஎஃப், ஏஓபி, பிஓஒய், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சனுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? டோட்டல் இன்கம் அக்ரிகல்ச்சுரல் இன்கமும் சேர்த்து, இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் சேர்த்து டோட்டல் இன்கமில் டேக்ஸ் என்னென்னு முதல்ல பாருங்கள். அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் இன்கமையும் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் அவங்களுக்கு 2.5 lakhs 3 lakhs அல்லது 5 lakhs அதை வச்சு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டும் அக்ரிகல்ச்சுரல் இன்கமையும் ஆட் பண்ணி இதுக்கான டேக்ஸ் என்னென்னு பாருங்கள். இந்த 2 டேக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான்
டேக்ஸ் லயபிலிட்டி பிஃபோர் செஸ், செஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேக்ஸ் லயபிலிட்டி. ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி பிஃபோர் செஸ் என்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அக்ரிகல்ச்சரல் இன்கமும் சேர்த்து கண்டுபிடிச்ச டேக்ஸு மைனஸ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிச்ச டேக்ஸ் அதில் இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேலரியில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுன்னு அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சாக பார்க்கலாம். பேசிக் சேலரி ஃபஸ்ட்டு, இதில் ஃபீஸ் ஆர் கமிஷன் ஆட் பண்ணிக்கிறீங்க, போனஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது அலவன்சஸில் டிஏ அண்ட் ஹெச்ஆர்ஏ. இதில் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு டைப்புக்கும், அதாவது கிராஜுவிட்டி, பென்ஷன், இதுக்கெல்லாம் சேலரி அப்படின்னா என்னங்கிறதும் நல்லா பார்த்துக்கோங்க. சில இதில் வந்து சில அலவன்சஸ் வரும், கமிஷன் வரும். ஸோ சேலரி ஃபார் எவ்ரி பெர்குசைட் ஆர் அலவன்ஸ் அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக ஒரு இடத்துல நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ. இதில் முக்கியமாக இந்த டைரக்ட் டேக்ஸில் செக்ஷன் கோட் பண்ணணுமா அப்படின்னா, செக்ஷன் சரியாக ஞாபகம் இல்லாத அப்படின்னா தப்பாக கோட் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப நல்ல ஈஸியாக தெரிஞ்ச செக்ஷன். இப்போ செக்ஷன் 80C அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா தெரியும். 80Dன்னா மெடிக்கல் எய்ம் ரிலேட்டடானது அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்ச செக்ஷன்லாம் போடுங்க. ஆனால் தப்பாக இருக்குமோன்னு டவுட்டாக இருந்தால் போட்டுறாதீங்க. இப்போ ஹெச்ஆர்ஏலாம் பார்த்தீங்கன்னா 1013A அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. அப்படி ஞாபகம் இருந்தால் அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கோட் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணலைனாலும் தப்பு கிடையாது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் எக்ஸம்ப்டடை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி டேக்ஸபிள்னு ஆட் பண்ணணும். இப்போ நார்மலாக இப்போ சேலரி கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட், பேசிக் சேலரி, அதில் ஃபீஸ் கமிஷன் ஆட் பண்ணுறீங்க, போனஸ் ஆட் பண்ணுறீங்க, அலவன்சஸில் டியர்னஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிடுறீங்க, ஹெச்ஆர்ஏல எக்ஸம்ஷன் போக மீதி ஆட் பண்ணணும். எக்ஸம்ஷன் எவ்வளவு? ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் அல்லது ரெண்டாவது அமௌண்ட்டு ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி ஃபார் த ரெலவென்ட் பீரியட். எவ்வளவு பீரியடுக்கு அந்த பார்க்குறோமோ, கேல்குலேஷன் பார்க்குறோமோ அதுக்கு 50% ஆஃப் சேலரி. இந்த ஹவுஸ் அகாமடேஷன் லொக்கேட் ஆகிருக்கிறது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், மும்பை, கல்கட்டா, டெல்லி, சென்னை அந்த மாதிரி இருந்தால் 50% ஆஃப் சேலரி. அல்லது மற்ற சிட்டிஸாக இருந்ததுன்னா 40% ஆஃப் சேலரி எடுத்துக்கணும். அப்போ இந்த 3 அமௌண்ட்டில் எது லீஸ்ட்டோ அதை மைனஸ் பண்ணணும். அது போக அந்த ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டில் இது போக எக்ஸஸாக இருக்கிறத டேக்ஸபிளாக ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்ஸ். இந்த ரெண்டுலேயுமே ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணதில் இருந்து எவ்வளவு எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சைல்டுக்கு ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அப் டு 100 per month per child எஜுகேஷன் அலவன்ஸ்லையும், ஹாஸ்டல் அலவன்ஸில் அப் டு 300 per month per child எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 2 childrenக்கு தான் கிடைக்கும். இதில் சின்னதாக அதாவது ட்விஸ்ட் வைக்கலாம். சைல்டு அப்படின்னா மேஜர் மைனர் சைல்டு எதுக்குமே கிளைம் பண்ணிக்க முடியும், அண்ட் அடாப்டட் சைல்டுக்கும் கிளைம் பண்ண முடியும். பட் இல்லெஜிட்டிமேட் சைல்டுனோ அல்லது கிராண்ட் சைல்டுனோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இந்த அலவன்ஸ் வராது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். இதில் பிளைண்டு, டெஃப் அண்ட் டம், ஆர்த்தோபீடியக்கலி ஹேண்டிகேப்டு எம்ப்ளாயி இவங்களுக்கு இதை கிளைம் பண்ண முடியும். எக்ஸம்ஷன் அப் டு 3200 per month கிளைம் பண்ணிக்க முடியும். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்சஸ். ஸோ அலவன்சஸ் ஹெட்டு முடிஞ்சுது. அடுத்தது டேக்ஸபிள் பெர்குசைட்ஸில் எது டேக்ஸபிளோ அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுடைய வேல்யூவேஷன் பண்ணுறப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அங்கே வேல்யூ ஆஃப் டேக்ஸபிள் பெர்குசைட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு லைசன்ஸ் ஃபீ. வேல்யூ ஆஃப் பெர்குசைட் இஸ் ஈக்குவல் டு லைசன்ஸ் ஃபீ. வேறு த அகாமடேஷன் இஸ் ப்ரொவைடட் பை அதர் எம்ப்ளாயர். வேறு ஏதாவது எம்ப்ளாயர், அதாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணினா அங்கே அகாமடேஷன் எம்ப்ளாயருடைய சொந்த அகாமடேஷனாக ஓன்டு பை எம்ப்ளாயரான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அடுத்தது சிட்டிஸ் வைஸ் பார்க்கணும். சிட்டிஸில் பாப்புலேஷன் மோர் தென் 25 lakhs இருக்கிற சிட்டிஸில் அந்த அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா 15% ஆஃப் த சேலரி, எந்த பீரியட் ஆஃப் ஆக்குபேஷனுக்கு ரிலேட்டடான 15% ஆஃப் சேலரி மைனஸ் ரெண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி. ஏன்னா கன்செஷனல் ரெண்ட் அப்படின்னா எம்ப்ளாயி கிட்டேருந்து கொஞ்சம் ரெண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை பாப்புலேஷன் மோர் தேன் 10 lakhs அப் டு 25 lakhs இருந்தது அப்படின்னா, இங்கே பாப்புலேஷன் எல்லாமே 2001 சென்சஸ் படி தான் இங்கே எடுப்பாங்க. மோர் தேன் 10 lakhs அப் டு 25 lakhs பாப்புலேஷன் இருக்கிற சிட்டிஸாக இருந்தால் அங்கே 10% ஆஃப் சேலரி மைனஸ் ரெண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயி டேக்ஸபிள் பெர்குசைட்டாக எடுத்துக்கணும். மற்ற சிட்டிஸில் எல்லாம் 7.5% ஆஃப் சேலரி மைனஸ் ரெண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் த எம்ப்ளாயி இஸ் த டேக்ஸபிள் பெர்குசைட். ஒருவேளை இந்த அகாமடேஷன் எம்ப்ளாயருடைய சொந்த அகாமடேஷன் இல்லை, ஓன்டு பை எம்ப்ளாயர் இல்லை, லீஸ் அல்லது ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னா அங்கே லோயர் ஆஃப் லீஸ் ரெண்டல் பெய்டு பை த எம்ப்ளாயர், பெய்டாக இருக்கலாம், பேயபிளாக இருக்கலாம், அல்லது 15% ஆஃப் சேலரி
இந்த ரெண்டு அமௌண்ட்டில் லோயர் எடுத்துகிட்டு அதிலிருந்து ரெண்ட் ரெக்கவர்டு ஃப்ரம் எம்ப்ளாயியை மைனஸ் பண்ணணும். அடுத்தது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயர், இதுவும் டேக்ஸபிள் பெர்குசைட்டில் ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அல்லது அக்ரிகேட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயிக்காக ப்ரொவைட் பண்ணுற கான்ட்ரிபியூஷன், அது ஆர்பிஎஃபாக இருக்கலாம் அல்லது என்பிஎஸ் அல்லது அப்ரூவ்டு சூப்பரனிவேஷன் ஃபண்டு. இதில் டு த எக்ஸ்டென்ட் 7,50,000 வரைக்கும் ஓகே, டு த எக்ஸ்டென்ட் இட் எக்ஸீட் 7,50,000 எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே இங்கே பெர்குசைட்டாக ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ஆனுவல் அக்ரீஷன் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் எக்ஸெட்ரா. இது எல்லாமே இந்த மேலே சொன்ன ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், என்பிஎஸ், அப்ரூவ்டு சூப்பரனிவேஷன் ஃபண்டில் கிரெடிட் ஆகியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், எனி ஆனுவல் அக்ரீஷன் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடெண்ட் இருந்ததுன்னா டு த எக்ஸ்டென்ட் இட் ரிலேட்ஸ் டு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே it is included in the total income in any which is included in the total income in any previous year. Section 17 to subsection 7 படி இன்க்ளூட் ஆகிருக்கிறது எல்லாமே இதில் ஆட் ஆகும். அடுத்தது மோட்டர் கார் ஃபெசிலிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மோட்டர் கார் ஃபெசிலிட்டி கொடுக்குறப்ப அங்கே பெர்குசைட் வேல்யூ கேல்குலேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கார் யாருடைய கார்னு பார்க்கணும். கார் ஓன்டு பை எம்ப்ளாயர் அண்ட் மெயின்டெனன்ஸும் எம்ப்ளாயரே பண்ணுறாரு அப்படின்னா, அஃபிஷியல் பர்பஸ்க்கு எம்ப்ளாயி அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாருன்னா அது பெர்குசைட்டே கிடையாது, அதனால் பெர்குசைட் டேக்ஸ் ஆகாது. பர்சனல் பர்பஸ்க்கு முழுக்க எம்ப்ளாயி யூஸ் பண்ணினாருன்னா மெயின்டெனன்ஸுக்கும் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டுக்கும் ரெண்டுக்குமே டேக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட் வரும். அண்ட் ரெண்டு பர்பஸ், அதாவது அஃபிஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ்க்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 1,800 பெர் மந்த்து அல்லது 2,400 பெர் மந்த். இது வந்து அந்த வெஹிக்கிளுடைய கியூபிக் கெப்பாசிட்டியை பொறுத்து அங்கே மாறும். இது ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் இது டேக்ஸபிளாக இருக்கும். அடுத்ததுக்கு எம்ப்ளாயருடைய காரு, பட் எம்ப்ளாயி மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்க்குறாரு அப்படின்னா இங்கேயும் அஃபிஷியல் பர்பஸ்க்கு பண்ணுறப்ப நாட் டேக்ஸபிள். பர்சனல் பர்பஸ்க்கு இருந்தால் இங்கே டெப்ரிசியேஷன் மட்டும் டேக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட். ஏன்னா ஆல்ரெடி மெயின்டெனன்ஸை எம்ப்ளாயியை தான் பார்த்துக்கிறாரு, அதனால் டெப்ரிசியேஷன் மட்டும்தான் இங்கே டேக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட். ஒருவேளை ஆஃபிஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ் ரெண்டுக்குமே அந்த காரை எம்ப்ளாயி யூஸ் பண்ணுறாருன்னா அங்கே 600 and 900 பெர் மந்த் எடுத்துக்கலாம். இது டிபெண்டிங் அப்பான் த கியூபிக் கெப்பாசிட்டி ஆஃப் த கார். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு தான் இங்கேயுமே இது டேக்ஸபிள். அடுத்தது எம்ப்ளாயியுடைய காரு எம்ப்ளாயர் மெயின்டெனன்ஸை பே பண்ணுறாரு அப்படின்னா அஃபிஷியல் பர்பஸ்க்கு நாட் பெர்குசைட், பர்சனல் பர்பஸ்னால் இங்கே மெயின்டெனன்ஸ் மட்டும் இங்கே டேக்ஸபிள், மெயின்டெனன்ஸ் மட்டும் இங்கே டேக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட். ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணினாங்கன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த எம்ப்ளாயர் அஸ் ரெடியூஸ்டு பை 1,800 2,400 பெர் மந்த்து. இதில் ஃபர்தர் ரிடக்ஷன் 900, ஒரு டிரைவர் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டிரைவருக்கு ஒரு மாதத்துக்கு 900ங்கிற ஃபர்தர் டிடக்ஷனும் இங்கே கிளைம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இதை விட ஹையர் டிடக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணினா அதை கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லா எம்ப்ளாயிக்குமே டேக்ஸபிள் வேல்யூ ஆஃப் பெர்குசைட். எம்ப்ளாயியுடைய காரு எம்ப்ளாயியே அதோட மெயின்டெனன்ஸும் பார்த்துக்கிறாரு அப்படின்னா அது அஃபிஷியல் பர்பஸ்க்கோ அல்லது பர்சனல் பர்பஸுக்கோ எதுக்கு யூஸ் பண்ணினாலும் அங்கே அது ஒரு பொருட்டே கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் அ பெர்குசைட், ஸோ இங்கே டேக்ஸபிள் வராது. மற்ற டேக்ஸபிள் பெர்குசைட் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அடுத்த ஹெட்டிங் கிராஜுவிட்டி ரிலேட்டடானது. கிராஜுவிட்டியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு கிராஜுவிட்டியாக ரிசீவ் பண்ணுறது ஃபுல்லி எக்ஸாம்ட்டு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கவர் ஆகிற எம்ப்ளாயீஸான்னு பார்க்கணும். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டியை கவர் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருந்தால் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ் ஆர் 20 lakhs ஆர் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ். ஒவ்வொரு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸுக்கும் 15 days சேலரி. அப்போ 15 daysங்கிறது வந்து 1 monthன்னு அதை டிவைட் பண்ணுறப்ப 26 daysன்னு கால்குலேஷனில் எடுப்போம். அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்டூ சேலரி, இங்கே சேலரிங்கிறது பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ டேர்னஸ் அலவன்ஸ் லாஸ்ட் ட்ரான் சேலரி பெர் மந்தோட மல்டிப்ளை பண்ணணும். கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா இந்த இடத்துல, ஏன்னா இங்கே கிராஜுவிட்டியில் வந்து ரெண்டு, அதாவது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கவர் பண்ணுறது கவர் பண்ணாதது ரெண்டுலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை கேர்ஃபுல்லாக கவனமாக புரிஞ்சு படிங்க. அதை இப்போ இங்கே கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸுங்கிறது எனி ஃப்ராக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 months இருந்ததுன்னா அதுவுமே ஒரு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸாக கால்குலேஷனில் எடுத்துக்குவாங்க. மோர் தேன் 6 months இருந்ததுன்னா. அதே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியில் நாட் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் இருந்ததுன்னா
அங்கே அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் கிடைக்கும்? மினிமம் ஆஃப் ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்ட் ஆர் 20 lakhs. இந்த ஃபஸ்ட்டு 2 அமௌண்ட் ஓகே தான். அந்த தேர்டு கேல்குலேஷனில் அங்கே 15/26ன்னு போட்டோம்ல, இங்கே 15/30, அதை தான் இங்கே 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு மாதத்துக்கு 30 நாள்னு கணக்கெடுத்து 15 நாள் சம்பளம் பார்க்குறாங்க. அங்கே கவர்டு பை கிராஜுவிட்டி ஆக்டாக இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு 26 நாள்னு கணக்கில் எடுத்து அதை 15 நாள் சேலரி பார்க்குறாங்க. அதோட இங்கே கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸில் இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் எது இருந்தாலும் இக்னோர் பண்ணிடணும். இன்டூ சேலரி பெர் மந்த். அடுத்து லீவ் என்கேஷ்மெண்ட் சேலரி. இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்டு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு எக்ஸம்ப்டட் டு த மினிமம் ஆஃப் எவ்வளவு எக்ஸம்ஷன் கிடைக்கும்? ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ் அல்லது 3 lakhs இன்டூ அடுத்தது இன்னொன்று 10 இன்டூ ஆவரேஜ் சேலரி பெர் மந்த். 10 months சேலரி ஆவரேஜ் சேலரி பெர் மந்த் பார்த்து அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3 lakhsன்னு எடுக்கிறப்ப அக்ரிகேட் அமௌண்ட் ஃப்ரம் ஆல் த எம்ப்ளாயர் இந்த ப்ரீவியஸ் இயரை சேர்த்துக்கணும். இன்னொரு 4 அமௌண்ட் மொத்தம் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இன்டூ 1. ஒவ்வொரு கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸுக்கும் 1 month மைனஸ் லீவ் ஆக்சுவலி டேக்கன், அதுவும் மந்த்தை கன்வெர்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ மாதம் லீவ் ஆக்சுவலாக டேக்கன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எடுத்துகிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணி அதில் ஆவரேஜ் சேலரி பெர் மந்தோட மல்டிப்ளை பண்ணணும். இந்த 4ல் எந்த அமௌண்ட் மினிமமோ அதை ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்லேருந்து மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல தட் இஸ் லீவ் சேலரி என்கேஷ்மெண்ட்லேயும் கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ்னால் எந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இயர்னா 2 மாதம் 3 மாதம் 8 மாதம் எது இருந்தாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் த இயரை இக்னோர் பண்ணிடணும். பென்ஷனில் கம்யூட்டட் அன்கம்யூட்டடை 2ஆக பிரித்து பார்க்கணும். அன்கம்யூட்டட் பென்ஷன் அப்படின்னு சொன்னால் லம்சமாக எல்லாமே பீரியடிக்கலாக ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ அன்கம்யூட்டடில் எப்போவுமே ஃபுல்லி டேக்ஸபிள். கம்யூட்டட் பென்ஷனாக இருந்தால் அது லம்சமாக ரிசீவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு அந்த பர்சன் தட் எம்ப்ளாயி அசசி கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு பார்க்கணும். கிராஜுவிட்டியாக இருக்கிறப்ப என்ன பார்த்தோம்? பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகிறாங்களா இல்லையான்னு பார்த்தோம். பட் இங்கே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியில் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறாங்களா பென்ஷனோட கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணலையான்னு பார்க்கணும். கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணினாங்கன்னா அங்கே 1/3 ஆஃப் த பென்ஷன் இஸ் எக்ஸம்ப்ட். பென்ஷனில் 1/3 எக்ஸம்ஷனாக கிடைக்கும். அது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் கவர் ஆகிற அல்லது கவர் ஆகாத எம்ப்ளாயின்னு அங்கே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்குமே இது பொதுவாக கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணினாலே. கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அங்கே எக்ஸம்ஷன் கூட கிடைக்கும். 1/2. இங்கே 1/3னா 33% வரும். பட் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணலைன்னா 50%, 1/2 டோட்டல் பென்ஷன். அதில் ஆஃப் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் ஒன் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன். இதில் அமௌண்ட்டாக கொடுத்ததில் எவ்வளவு எக்ஸம்ஷனாக கிடைக்கும்னா மினிமம் ஆஃப் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் 5 lakhs ஆர் 15 days ஆவரேஜ் சேலரி. 15 days ஆவரேஜ் பே ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் அண்ட் 6 months விட எக்ஸஸாக பார்ட் இருந்ததுன்னா அதையும் இதில் கேல்குலேஷனில் எடுத்துக்கிறாங்க. அப்போ இத்தனை கேல்குலேஷனும் நம்ம சேலரியில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே மொத்தமாக போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வர்றது தான் கிராஸ் சேலரி. இந்த கிராஸ் சேலரியில் சேலரி ஹெட்டிங்கில் இருக்கிற டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் 16ல் இருக்கிற டிடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப் டு 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் டிடக்ஷன் கிடைக்கும். அதுவும் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 5,000, 1/5 ஆஃப் த பேசிக் சேலரி, ஆக்சுவல் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ரிசீவ்டு. இந்த 3ல் எது லீஸ்ட்டோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அல்லது டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது எம்ப்ளாயரும் பே பண்ணியிருக்கலாம், எம்ப்ளாயியும் பே பண்ணியிருக்கலாம். இதை இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கிறோம். பட் எம்ப்ளாயர் பே பண்ணினதை மேலே சேலரியில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணினோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் முடிச்சு வர்றது இன்கம் அண்டர் த ஹெட் சேலரிஸ். இப்போ கிராஸ் சேலரியில் டிடக்ஷன்ஸ் அண்டர் சேலரி ஹெட்டிங் மைனஸ் பண்ணிட்டோம்னா இன்கம் அண்டர் ஹெட் சேலரிஸ் கிடைக்கும். சப்போஸ் சம்பளம் கொடுத்துருக்கிறப்ப சில இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் கேல்குலேஷன் பண்ணுறப்ப சேலரி டாக்ஸபிள் சேலரிங்கிற வேர்டு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி அது டோட்டல் இன்கம் அண்டர் ஹெட் ஆஃப் சேலரிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. டிடக்ஷன்லாம் மைனஸ் பண்ணி வந்திருக்கும். அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அவங்க ஆல்ரெடி மைனஸ் பண்ணிட்டு தான் அந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த இடத்துல ஃபர்தராக நீங்கள் டிடக்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ சேலரி ஹெட்டிங் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது கேல்குலேஷன் லெட்டர் ப்ராப்பர்ட்டி கேல்குலேஷன் பண்ணுறது நார்மல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கிராஸ் அனுவல் வேல்யூ மைனஸ் லெஸ் முனிசிபல் டேக்ஸஸ் பே பண்ணது மட்டும்தான் இங்கே மைனஸ் பண்ண முடியும். முனிசிபல் டேக்ஸஸ் ஆக்சுவலி பெய்டு. இதுவுமே லாஸ்ட் இயருடையதை பே பண்ணலாம், கரண்ட் இயருக்கு பே பண்ணலாம், அட்வான்ஸாக பே பண்ணுறதை மைனஸ் பண்ண முடியாது. நெட் ஆனுவல் வேல்யூ. அதுக்கப்புறம் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் NAV அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டலை மைனஸ் பண்ணிட்டு வர்றது இன்கம் ஃப்ரம்
ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இதுக்கு முனிசிபல் வேல்யூ அல்லது ஃபேர் ரெண்ட்டு இந்த ரெண்டில் ஹையர் எடுத்துக்கணும். பட் இட் ஷுட் பி லிமிட்டட் டு த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. இது ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு. இதில் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் மைனஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட், கரண்ட் இயரில் அன்ரியலைஸ்டு ரெண்ட் இருந்தால் அதை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படிங்கிறது இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது ஹையரோ அது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதுலேயே ஏஆர்ஆர் மைனஸ் யூஆர் பார்க்குறப்ப டியூ டு வேக்கன்சினால் அது லோயராக இருந்ததுன்னா அங்கே ஏஆர்ஆர் மைனஸ் யூஆர் இதை தான் ஜிஏவியாக எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் 30% ஆஃப் ஆனுவல் வேல்யூ வரும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்ட் பாரோடு கேபிட்டல், லோன் ஆர் பாரோடு கேபிட்டல் இதில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இது 5 கண்டினியூஸ் இயர்க்கு, எந்த இயரில் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுதோ அந்த இயரில் இருந்து கமென்சிங் ஃப்ரம் த இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிலிருந்து 5 இயர்ஸுக்கு 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கிளைம் பண்ணிக்க முடியும். The period starting from the day of commencement of construction அல்லது date of borrowing whichever is later, அதுதான் இங்கே ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் ஸ்டார்டிங்காக எடுத்துக்கணும். அண்ட் எண்டிங் ஆன் 31st March immediately prior to the year of construction completed. அதாவது இந்த இயரில் கம்ப்ளீஷன் ஆகுதுன்னா இதுக்கு முந்தின March 31st அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முடியும். ஸ்டார்டிங் டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது அல்லது borrowing டேட்டு whichever is later. அப்புறம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே fully claimed as deduction in the respective years. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு ஆனுவல் வேல்யூ நில். மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்தா அந்த இடத்துல, அதாவது மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடாக இருந்துச்சுன்னா அங்கே ஏதாவது 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துக்க முடியும். அது அசஸியோடைய ஆப்ஷன் படி எடுத்துக்கலாம். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டீம்டு டு பி லெட் அவுட்னு எடுத்து கால்குலேஷன் போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டிடக்ஷன் லிமிட்டு. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டினா லோன் டேக்கன் பண்ண டேட் என்னென்னு பாருங்கள். லோன் எடுத்த டேட்டு ஆன் ஆர் ஆஃப்டர் 1499. அதனோட பர்பஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அலோவபிள் லிமிட் மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும். பட் அதே 1499க்கு அப்புறம் ரிப்பேருக்காக லோன் வாங்கியிருந்தாங்கன்னா 30,000 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு அலவுடு. இதே செல்ஃப் ஆக்குபைடில் பிஃபோர் 1499 இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி ரிப்பேர்ஸ்க்காக இருந்தாலும் சரி அங்கே மேக்ஸிமம் லிமிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அலவுட்ஸ் டிடக்ஷன் 30,000 தான். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் எப்போ வேணாலும் லோன் எடுத்துருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்கியிருக்கணும் அந்த லோனு. மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது, ஃபுல்லாகவே டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அன்ரியலைஸ்டு ரெண்ட் அல்லது அரியர்ஸ் ரெண்ட் இது ரெக்கவரி பண்ணினா இது எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது டேக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் ரிசிப்ட். எந்த இயரில் ரிசீவ் பண்ணுறோமோ அந்த இயரில் அதை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% மைனஸ் பண்ணிவிட்டு மீதியை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக காமிக்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த இயரில் ஆக்சுவலாக ஓன் பண்ணியிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அடுத்தது பிஜிபிபி, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இதில் டெப்ரிசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங். இந்த டெப்ரிசியேஷனில் அசட்டை பிளாக் ஆஃப் அசட்ஸ்னு நம்ம கால்குலேஷனில் பிரிக்கிறோம். அதாவது குரூப் ஆஃப் அசட்ஸ் ஒரே நேச்சராக இருக்கிறது, ஒரே ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனாக பிரிக்கிறோம். டெப்ரிசியேஷனுங்கிறது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அசட்டை வாங்கி அவங்க யூஸ் பண்ணினது, அசட் அக்வயர்ட் பை த அசஸி டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் புட் டு யூஸ் லெஸ் தென் 180 டேஸாக இருந்தால் டெப்ரிசியேஷன் என்ன ரேட்டோ அதில் 50% தான் கிடைக்கும். நார்மல் டெப்ரிசியேஷன் இப்போ பார்த்தது. அடிஷனல் டெப்ரிசியேஷனுங்கிறது அசஸி ஒருவேளை பிஸ்னஸ் ஆஃப் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அந்த மாதிரி பிஸ்னஸில் என்கேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அல்லது அசஸி மஸ்ட் பி அன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் எந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். இதில் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் அடிஷனல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனுங்கிறது 20%. ஒருவேளை 180 டேஸுக்கு கீழே கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 20%ல் 10% அந்த வாங்கின வருஷத்துலையும், அதாவது வாங்கி கம்மியாக யூஸ் பண்ண 180 டேஸ் இருக்கிற இயர்லையும், பேலன்ஸ் அடுத்து வர இமீடியட்லி சக்சீடிங் ப்ரீவியஸ் இயர்லையும் 10-10 கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் எப்போ கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசட்டை வாங்கின அதே இயர்லேயே விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. அதே மாதிரி பவர் யூனிட் டெப்ரிசியேஷன் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயும் அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. இதை தவிர அடிஷனல் டெப்ரிசியேஷன் இன் நோட்டிஃபைடு பேக்வேர்டு ஏரியாஸ், சில நோட்டிஃபை பண்ணின பேக்வேர்டு ஏரியாஸில் இருக்கிற அசஸீஸ்க்கு இங்கே இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷனுடைய ரேட்டு 35% இருக்கும்.
அங்கே பிளான்ட் அண்ட் மிஷினரி நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரியை அசஸி அக்வயர் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது 1/4/2015 அண்ட் எண்டிங் பிஃபோர் 1/4/2020 இந்த பீரியடுக்குள்ளே பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா 35% கிடைக்கும். ஒருவேளை இதுவே அவங்க வாங்கி 180 டேஸ்க்குள்ளே தான் அந்த இயரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயரில் 17.5%, இமிடியட்லி சக்சீடிங் ப்ரீவியஸ் இயரில் 17.5% அடிஷனல் டெப்ரிசியேஷனை 2 பாதியாக கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது இன்ஹவுஸ் ரிசர்ச்சுக்காக பே பண்ணிடுற சயின்டிஃபிக் ரிசர்ச் எக்ஸ்பென்சஸ், இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் பிஸ்னஸை கமென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்கன்னா இட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன் இன் த இயர் இன் விச் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்கர்ட் பை த அசஸி. ஒருவேளை பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருந்ததுன்னா இது டியூரிங் 3 years இமீடியட்லி பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன்கர் பண்ணியிருக்கிற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும். இட் ஷால் பி அலோட் அஸ் டிடக்ஷன் இன் த இயர் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இட் செல்ஃப். அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது பேமெண்ட் ஆஃப் சேலரி டு அன் எம்ப்ளாயி அல்லது பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். இதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னால் இதில் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் இது 100% டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும் இன் த இயர் இன் விச் இட் இஸ் இன்கர். பட் இங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் அதர் தேன் லேண்ட் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் ஆஃப் த அசஸியாக இருக்கணும். அதே மாதிரி பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸாக இருந்தால் இங்கேயே லேண்ட் வராது. இதை தவிர வேறு ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின 3 வருஷத்தில் இன்கர் பண்ணினதா இருந்தால் அது எல்லாத்தையுமே இந்த இயர் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸே டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். அதே 1 இயர்லேயே வேர் த டிடக்ஷன் அலோட் இன் எனி ப்ரீவியஸ் இயர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே சயின்டிஃபிக் ரிசர்ச் டிடக்ஷன் கிளைம் பண்ணினாங்கன்னா 32ல் டெப்ரிசியேஷன் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது ஃபேமிலி பிளானிங். இது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ப்ரமோஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அமங் த எம்ப்ளாயீஸ். இது கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த டிடக்ஷன் கிடைக்கும். குவான்டம் ஆஃப் டிடக்ஷன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாகவே டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் அது 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் எந்த இயரில் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதில் இருந்து 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸாக 5 இயர்ஸில் கிளைம் பண்ணிக்க முடியும். இதை தவிர ஜென்ரல் டிடக்ஷன் பிஸ்னஸில் எந்த எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் அது ரியல் அண்ட் நாட் நோஷனலாக இருக்கணும். Expenses should be incurred wholly and exclusively for business or profession பர்பஸாக இருக்கணும். ப்ரீவியஸ் இயரில் இன்கர் பண்ணியிருக்கணும். பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடாது, லீகல் லாஃபுல் எக்ஸ்பென்சஸாக இருக்கணும். அண்ட் எனி பேமெண்ட் மேட் பை த அசஸி டு எ பர்சன் ஷால் பி டிஸ்அலோடு. ஏதாவது ஒரு பேமெண்ட்டு ஒரு ரிலேட்டட் பர்சனுக்கு அசஸி பே பண்ணியிருந்தா ஒருவேளை அசஸிங் ஆஃபீஸருடைய ஒப்பீனியன் படி அது எக்ஸஸாக இருக்குது, அன்ரீசனபிளாக இருக்குதுன்னு சொன்னால் அதை டிஸ்அலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் பேமெண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 10,000 ஒரு நாளைக்கு ஒரு 10,000க்கு மேலே அமௌண்ட்டு அதர் தேன் அக்கௌண்ட் பேயி செக் ஆர் டிராஃப்ட் ஆர் எலக்ட்ரானிக் மீன்ஸ், அப்போ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் கேஷில் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 100% ஆஃப் சச் எக்ஸ்பென்சஸ் இஸ் அலோட் டிஸ்அலோடு. அலோ பண்ண மாட்டாங்க, டிஸ்அலோ பண்ணிவிடுவாங்க, எக்ஸ்பென்சஸாக கிளைம் பண்ண முடியாது. இது இந்த பேமெண்ட்டு ஃபார் பிளையிங் ஹையரிங் லீசிங் குட்ஸ் கேரியேஜஸ் அந்த இது ரிலேட்டடாக இருந்ததுன்னா அங்கே லிமிட் 10,000க்கு பதிலாக 30,000 எடுத்துக்கணும். கேஷ் பேமெண்ட் அப் டு 35,000 வரைக்கும் அங்கே கொடுப்பாங்க, டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். நோ டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி ப்ரொவிஷன் மேட் பை த அசஸி ஃபார் பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி. எம்ப்ளாயிஸ்க்கு கிராஜுட்டி பே பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனாக இருந்ததுன்னா அதுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நோ டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி சம் paid by an employer towards setting up formation or contribution. ஏதாவது ஒரு ஃபண்டு, ட்ரஸ்ட்டு, கம்பெனி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவங்க அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. கான்ட்ரிபியூஷன் டு எனி ஃபண்ட், ட்ரஸ்ட் எக்ஸெட்ரா, கம்பெனி, ஏஓபி, பிஓஐ, சொசைட்டி ஆர் அதர் எனி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எனி பர்பஸ். கேஷ் பேசிஸில் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணினா அது டிடக்ஷனாக கிளைம் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன். எனி சம் பேயபிள் பை வே ஆஃப் டேக்ஸு, டியூட்டி, செஸ், ஃபீ இதெல்லாம் கேஷில் பே பண்ணால் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போனஸ் அல்லது கமிஷன் எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணுற ஃபார் சர்வீசஸ் ரெண்டட். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆர் பாரோயிங், லீவ் என்கேஷ்மெண்ட் பேமெண்ட்டு, கான்ட்ரிபியூஷன் டு எனி ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பரனிவேஷன் ஃபண்ட், கிராஜுட்டி ஃபண்ட் இந்த மாதிரி எம்ப்ளாயீஸுடைய வெல்ஃபேருக்காக பே பண்ணக்கூடிய எனி ஃபண்ட் அதுக்கான கான்ட்ரிபியூஷன். அண்ட் இந்தியன் ரயில்வேஸ்க்கு ரயில்வே அசட்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக பேமெண்ட் பண்ணுறது.
அடுத்தது ரொம்ப முக்கியமானது மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். யார் யாரெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன்ஸ் கேரி பண்ணக்கூடிய பர்சன்ஸ். இது ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ், அதாவது ஸ்பெசிஃபைடு ப்ரொஃபஷன்ஸ் பண்ணுற பர்சன்ஸாக இருந்தால் அங்கே கிராஸ் ரிசிப்ட்ஸ் எக்ஸீட் 1,50,000 இன் ஆல் ஆஃப் த 3 years. இந்த ப்ரீவியஸ் இயருக்கு முந்தின 3 வருஷத்துலையுமே ஒவ்வொரு வருஷமே 1,50,000 எக்ஸீட் ஆகி இருந்தால், ஒருவேளை பழைய புது பிஸ்னஸாக இருந்தால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இயரில் 1,50,000 எக்ஸீட் ஆகும் போல் கிராஸ் ரிசிப்ட்ஸ் இருந்ததுன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த ரூல் 6F. இதே இதில் கிராஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன் டஸ் நாட் எக்ஸீட் 1,50,000 இன் எனி ஆஃப் த 3 years immediately preceding the previous yearல எக்ஸீட் ஆகலை அப்படின்னாலும் தென் கிராஸ் ரிசிப்ட் ஆஃப் த கரண்ட் இயர், இந்த புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இயர்லையுமே 1,50,000 எக்ஸீட் ஆகலைன்னு சொன்னால் அவங்க ரூல் 6Fல சொல்லியிருக்கிற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெயின்டைன் சச் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஓரளவுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அசஸிங் ஆஃபீஸரால் இன்கமை கால்குலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அடுத்தது பர்சன் கேரிங் ஆன் அ நான் ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் அல்லது எனி பிஸ்னஸ். இங்கே அவங்களுடைய ப்ராஃபிட் 1,20,000 எக்ஸீட் ஆச்சுன்னா, அதுவே இண்டிவிஜுவல் HUFஆக இருந்தால் 2,50,000 இது ப்ராஃபிட். ஒருவேளை சேல்ஸ் டர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட்ஸுங்கிறது 10 lakhs எக்ஸீட் ஆச்சுன்னா இண்டிவிஜுவல் HUFக்கு 25 lakhs. இது எல்லாமே ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் 3 yearsல பார்ப்பாங்க. இங்கே கரண்ட் புது பிஸ்னஸாக இருந்தால் கரண்ட் இயரில் இருக்கிற இன்கம் ஆர் டோட்டல் சேல்ஸ் லைக்லி டு எக்ஸீட் த செட் அமௌண்ட். இங்கேயுமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரீசனபிளாக அசஸிங் ஆஃபீஸர் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் இதே பர்சன்ஸ், அது நான் ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் அல்லது எனி பிஸ்னஸ் கேரி பண்ணக்கூடிய பர்சன்ஸுக்கு இந்த எஃபோர்சட் லிமிட் மேலே சொல்லியிருக்கிற அந்த 3 yearsல நாட் எக்ஸீட் த லிமிட் அப்படின்னு சொன்னால் அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம். அடுத்தது அசஸி கவர்ட் அண்டர் செக்ஷன் 44AE, BB ஆர் BBB. இதில் இன்கம் ஃப்ரம் சச் பிஸ்னஸ் டு பி லோயர் தன் த டீம்டு இன்கம். இந்த செக்ஷனில் கண்டுபிடிக்கக்கூடிய டீம்டு இன்கம்மை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணினாங்கன்னா அங்கே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் செக்ஷன் 44AD4லேயும் இந்த அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகக்கூடியது. அங்கே இன்கம் ஆஃப் த அசஸி எக்ஸீட்ஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் விச் இஸ் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ் இருந்ததுன்னா, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டிச்சுன்னா அவங்களும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இந்த ரூல் 6Fல சொல்லியிருக்கிற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா கேஷ் புக், ஜேர்னல், லெட்ஜர், கார்பன் காப்பீஸ். அப்போ ஒரு பில்லு வந்து 25 ரூபாயை தாண்டிச்சுன்னு சொன்னால் அந்த பில்லுடைய கார்பன் காப்பீஸும் மெயின்டைன் பண்ணணும். மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருந்தால் டெய்லி கேஸ் ரிஜிஸ்டர் ஃபார்ம் 3Cல மெயின்டைன் பண்ணணும். அதை தவிர ட்ரக்ஸ், மெடிசின்ஸுக்கான இன்வென்ட்ரி ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு மெயின்டைன் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா 6 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். இதில் ஏதாவது ஃபெயில்யூர் இருந்ததுன்னா அங்கே பெனல்ட்டி அசஸி 25,000 பே பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது டேக்ஸ் ஆடிட் செக்ஷன் 44AB. யார் யாரெல்லாம் டேக்ஸ் ஆடிட் பார்க்கணும் அப்படின்னா அசஸி கேரியிங் ஆன் பிஸ்னஸ். இதில் டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் 5 crores இங்கே கிடையாது. அசஸி கேரிங் ஆன் த பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப 5 crores தாண்டிச்சுன்னா அப்ளிகபிலிட்டி உண்டு, டேக்ஸ் ஆடிட் உண்டு. டர்ன் ஓவர் நாட் எக்ஸீட் 2 crore அண்ட் த அசஸி இஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 44ADயாக இருந்தால் இது அப்ளிகபிள் ஆகாது. டர்ன் ஓவர் எக்ஸீட் 5 crores அண்ட் aforesaid கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா அங்கே அப்ளிகபிள். டர்ன் ஓவர் நாட் எக்ஸீட் 5 crore பட் எக்ஸீட் 1 crore அண்ட் aforesaid கண்டிஷன்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடுனா அங்கே டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள். ஸோ ஒரு அசஸி ப்ரொஃபஷன் கேரி ஓவர் பண்ணுறாங்கன்னா கிராஸ் ரிசீவ்ஸ் 50 lakhs எக்ஸீட் ஆச்சுன்னா அங்கே டேக்ஸ் ஆடிட் வரும். அசஸி கவர்ட் அண்டர் செக்ஷன் 44AE, BB அண்ட் BBB அப்படின்னா அங்கே அவங்களுடைய இன்கம் டீம்டு இன்கம்மை விட கம்மியாக இருக்குன்னு கிளைம் பண்ணாங்கன்னா அங்கே வரும். அண்ட் தென் கவர்ட் அண்டர் 44ADAல இஸ் இன்கம் லோயர் தென் ப்ரிசம்டிவ் இன்கம்னு அவங்க கிளைம் பண்ணினா அந்த இன்கம் எக்ஸீட்ஸ் மினிமம் எக்ஸம்ஷன் லிமிட்னா அங்கே டேக்ஸ் ஆடிட் இஸ் கம்பல்சரி. ஸோ the tax audit அப்படிங்கிறது assessee required to get their accounts audited by a chartered accountant and to furnish the audit report in a specified form 1 month prior to the date of filing of return of income. இது tax audit related ஆன ப்ரொவிஷன். அடுத்தது செக்ஷன் 44AD. இது கண்டிஷன் யார் யாருக்கு அப்ளிகபிள்னா ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், ரெசிடென்ட் HUF அண்ட் ரெசிடென்ட் ஃபர்ம். டோட்டல் டர்ன் ஓவர் 2 crores தாண்டி இருக்கக்கூடாது.
assessee should not claim deduction under section 10AA or 80HH 80RRB வரைக்கும் 80HSல இருந்து 80RRB வரைக்கும் டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்க கூடாது. இங்கே எஸ்டிமேட்டட் இன்கம் எவ்வளவு? இவங்க ஆக்சுவலாக அந்த இன்கம் அவங்களோட கிராஸ் ரிசிப்ட்ஸ் அதை எல்லாமே எலக்ட்ரானிக் மோட்ஸில் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல 6% ஆஃப் டர்ன் ஓவர் ஆர் ரிசிப்ட்ஸ். அப்படி இல்லைன்னா கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8% ஆஃப் டர்ன் ஓவர் ஆர் ரிசிப்ட்ஸு இங்கே இன்கமாக அங்கே டீம் பண்ணிப்பாங்க. However, a taxpayer can voluntarily declare higher income in his return. வேணும்னா கூடவும் அவங்க சொல்லிக்க முடியும், இன்கமில் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டர்னில் காமிக்கலாம். ப்ரொஃபஷனல் இன்கம் 44ADAல இது ரெசிடென்ட் அசோசிக்கு அப்ளிகபிள். இங்கே கிராஸ் ரிசிப்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 50 lakhs எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. எஸ்டிமேட்டட் இன்கம் எவ்வளோ எடுத்துக்கலாம்? இங்கே கிராஸ் ரிசிப்ட்ஸில் 50% எஸ்டிமேட்டட் இன்கம்னு எடுத்துக்கணும். அசசி இந்த ஆப்ஷனை ஒரு இயர்லேருந்து இன்னொரு இயருக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எஸ்டிமேட்டட் இன்கம்மை விட கம்மியான இன்கம் டெக்ளேர் பண்ணி இருந்தால் அங்கே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டேக்ஸ் ஆடிட்டும் பார்த்துருக்கணும். அடுத்து பிஸ்னஸ் ஆஃப் பிளையிங், லீசிங் ஆர் ஹையரிங் குட்ஸ் கேரியேஜ். இந்த பிஸ்னஸ் பண்ணினா செக்ஷன் 44AEல அசசி 10 குட்ஸ் கேரியேஜுக்கு மேலே அந்த இயரில் எந்த நாளுமே வச்சுருக்கக்கூடாது. அட் எனி டைம் ஷுட் நாட் ஓன் மோர் தேன் 10 குட்ஸ் கேரியேஜஸ் டூரிங் த ப்ரீவியஸ் இயர். அங்கே ஓனர் ஆஃப் கேரியேஜஸ் அப்படின்னா இதில் பையர் அண்டர் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் அவங்களையுமே இதில் சேர்த்துக்கிறாங்க, இன்க்ளூடட் தான், ஈவன் தோ ஹோல் அமௌண்ட் இஸ் அன்பெய்டு. இங்கே எஸ்டிமேட்டட் இன்கம் எவ்வளவு? இந்த குட்ஸ் கேரியேஜ் டைப் என்னென்னு பார்க்கணும். ஹெவி குட்ஸ் கேரியேஜா அதர் குட்ஸ் கேரியேஜஸ்ன்னு பார்க்கணும். ஹெவி குட்ஸ் கேரியேஜ்னால் எப்படி எடுக்கிறாங்க? அதாவது ஒரு டன்னுக்கு 1000 rupees பெர் டன் ஆஃப் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் அல்லது அன்லேடன் வெயிட்னு சொல்கிறது. இது பெர் மந்த் அல்லது பார்ட் ஆஃப் த மந்த்துக்கு. மற்ற குட்ஸ் கேரியேஜஸ்னால் 7500 பெர் மந்த். இப்போ இன்கம் ஷால் பி calculated from the month when the assessee acquired the property, whether it has been put to use or not. அந்த குட்ஸ் கேரியேஜை அவர் வாங்கின வருஷத்துலேருந்து கேல்குலேஷன் எடுத்துப்பாங்க. அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறது அந்த கேல்குலேஷன் பர்பஸ்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அசஸி தேவைன்னா இதை விட ஹையர் இன்கம் கூட அவங்க விருப்பப்பட்டால் டெக்ளேர் பண்ணிக்க முடியும். ஹெவி குட்ஸ் கேரியேஜ் அப்படின்னா எங்கள் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் எக்ஸீட் 12,000 kilograms அது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னு சொல்கிறோம். இங்கே ஃபர்தர் ரிடக்ஷனாக செக்ஷன் 30லேருந்து 38 வரைக்கும் இருக்கிற அதர் ரிடக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது. ரெமுனரேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர்ஸ் செக்ஷன் 40 subsection B ஷால் பி ஃபர்தர் டிடக்டபிள். அதை இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது கேபிட்டல் அசட், கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டு ஹெட்டிங் பார்ப்போம். இங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்னு முதல்ல பிரிச்சுக்கணும். நார்மலாக 3 வருஷத்துக்கு மேலே ஒரு அசட்டை வச்சுருந்தோம்னா அது லாங் டேர்ம்னும், அதுக்கு கீழே வச்சுருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்னு சொல்லுவோம். பட் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் இஃப் இட் இஸ் ஹெல்டு ஃபார் நாட் மோர் தேன் த ஃபாலோயிங் பீரியட், அதாவது த அசட் ஷால் பி டேர்ம்ட் அஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் ஈவன் இஃப் இட் இஸ் ஹெல்டு ஃபார் நாட் மோர் தேன் த ஃபாலோயிங் பீரியட் பிஃபோர் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படிங்கிறது நார்மலாக 3 இயர்ஸ்க்கு கீழே இருக்கணும்னு சொல்கிறோம்ல, ஆனால் சில அசட்ஸுக்கு அது வித்தியாசப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது ஒரு லிஸ்டட் கம்பெனியில் இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா, அல்லது வேறு ஏதாவது செக்யூரிட்டி, டிபென்ச்சர், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதுவும் லிஸ்டட் இன் இந்தியா, அல்லது ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுடைய யூனிட், அது கோட்டடாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், 0 கூப்பன் பாண்டு, அதே மாதிரி யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ, இது எல்லாமே 12 monthsக்கு கீழே வச்சுருந்தாங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அப்போ 12 monthsக்கு மேலே இருந்தாலே லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அடுத்தது ஈக்விட்டி ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இன் அன்லிஸ்டட் கம்பெனியோ, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத், இந்த ரெண்டுக்கும் 2 வருஷம், அதாவது 24 monthsக்கு கீழே வச்சுருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்னும், 24 monthsக்கு மேலே வச்சுருந்தா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்னும் சொல்கிறோம். இப்போ கேபிட்டல் கெயின் கேல்குலேஷன், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் கேல்குலேஷன் ஃபஸ்ட்டு சேல் கன்சிடரேஷன், ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். அதில் எக்ஸ்பென்சஸ், ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸை முதல்ல மைனஸ் பண்ணிட்டு வர்றது நெட் சேல் கன்சிடரேஷன். இதில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அதையும் மைனஸ் பண்ணிட்டு வர்றது தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஒருவேளை ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். இதில் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54B-DG இதில் எதெல்லாம் கிளைம் பண்ண முடியுமோ அதை கிளைம் பண்ணிட்டு வர்றது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், டாக்ஸபிள் அமௌண்ட்டு. இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கும் இந்த சேம் ஃபார்மெட் தான். அதாவது கன்சிடரேஷன் வேல்யூவில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி வருது நெட் சேல் கன்சிடரேஷன். பட் அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டுலேயுமே லாங் டேர்ம்னா இண்டெக்ஸேஷன் போடணும்.
இண்டெக்ஸ் எந்த இயரில் அவங்க வாங்கியிருக்காங்க அதனோட இண்டெக்ஸும் எந்த இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண இயரை கன்சிடர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இயருக்கும் உள்ள இண்டெக்ஸை இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்கவும் எடுத்துக்கணும். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்லையும் என்னென்ன எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியுமோ கிளைம் பண்ணிட்டு மீதி இருக்கிறது டாக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அல்லது இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா அந்த காஸ்ட்டும் அது எந்த இயரில் அக்யூசிஷன் பண்ணினோமோ அல்லது எந்த இயரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினோமோ அதனோட இண்டெக்ஸை டினாமினேட்டரில் போட்டுட்டு இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபருடைய இண்டெக்ஸை நியூமினேட்டரில் போடணும். சப்போஸ் அன் அசட் அக்வயர்ட் பிஃபோர் 1/4/2001 இருந்ததுன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அல்லது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் 1/4/2001 இதில் ஹையர் எடுத்துக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் காஸ்ட் அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பிஃபோர் 1/4/2001 அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இண்டெக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது அவைலபிள் ஃப்ரம் த இயர் வென் த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு. அது கரண்ட் ஓனராக இருக்கலாம் அல்லது ப்ரீவியஸ் ஓனராக இருக்கலாம். யார் இன்கர் பண்ணியிருக்காங்களோ அந்த இயரில் இருந்து எடுத்துக்கலாம். வெதர் அண்ட் அசட் இஸ் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்னு கண்டுபிடிக்க ப்ரீவியஸ் ஓனருடைய பீரியடும் சில இடத்துல கால்குலேஷனுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனில் இண்டெக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறது அவைலபிள் ஃப்ரம் த இயர் வென் த கரண்ட் ஓனர் ஃபர்ஸ்ட் ஹெல்ட் த ப்ராப்பர்ட்டி. பட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுக்கு இண்டெக்ஸேஷன் பண்ணுறப்ப கரண்ட் ஓனர் எப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை கையில் எடுத்து வாங்கியிருக்காரோ அந்த இயரில் இருந்து தான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும். பட் அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் ஓனருடைய ஹோல்டிங்கையும் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வர்ஷன் பண்ணினா அங்கே சேல் கன்சிடரேஷனுங்கிறது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. என்னைக்கு டேட்டில் கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறாங்களோ அன்னைக்கு டேட்டில் என்ன ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோ அது சேல் கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். இதுக்கு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ட்ரான்ஸ்ஃபர்லாம். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது இயர் ஆஃப் கன்வர்ஷன் வரைக்கும் கிடைக்கும். பட் ஆக்சுவலாக இது டாக்ஸபிள் எந்த இயரில் நடக்கும்னா இந்த கேபிட்டல் அசட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றிட்டு எப்போ விற்கிறாங்களோ இந்த ஸ்டாக் ஆக்சுவலாக என்றைக்கு விற்கிறாங்களோ அன்றைக்கி தான் அது டாக்ஸபிள் ஆகும். ஸோ டேக்ஸ் ரேட்டுங்கிறது ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கு என்றைக்கு விற்றுருக்கோமோ அந்த அன்னைக்கு டேட்டில் இருக்கிற ரேட்டு தான் அப்ளிகபிள் டேக்ஸ் ரேட்டு. இப்போ த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் சேல் வேல்யூ அண்ட் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன். ஆக்சுவலாக அதை சேல் பண்ணது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் த டேட் ஆஃப் கன்வர்ஷன் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணணும். அடுத்தது கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் பை வே ஆஃப் கம்பல்சரி அக்விசிஷன் அதர் தென் அர்பன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். இனிஷியலாக காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறப்ப சேல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது டோட்டல் காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஆர் ரிசீவபிள் அதை எடுத்துக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஸ் யூஷுவல் தான். ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது லீகல் எக்ஸ்பென்சஸ் டு ரெக்கவர் த கிளைம். எதுவோ அது டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும். எந்த இயரில் டாக்ஸபிள் எந்த இயரில் அந்த காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் டாக்ஸபிள். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுங்கிறது கம்பல்சரி அக்யூசிஷன் ஆன இயர் வரைக்கும் கிடைக்கும். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கிடைக்கிது அப்படின்னா அங்கே சேல் கன்சிடரேஷனுங்கிறது அந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனை அந்த அமௌண்ட்டை சேல் கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும். எந்த இயரில் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் எடுத்துக்கணும். இஃப் அ பார்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ரிசீவ்ட் அப்போ அந்த பார்ட் ஆஃப் தட் அமௌண்ட் மட்டும்தான் அந்த இயரில் எடுத்துக்கணும். என்டையர் அமௌண்ட் எடுக்கக்கூடாது. இது என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு மட்டும். ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே வராது என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனில். டாக்ஸபிள் இந்த இயர் எப்போ இயரில் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனை அந்த இயரில் டாக்ஸபிள். இது ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம்ங்கிறது இனிஷியல் காம்பன்சேஷனை ரிசீவ் பண்ணுறப்ப இது ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் கொடுத்தா இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுங்கிறது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் போயிடும். அடுத்தது ஸ்லம் சேல் அப்படிங்கிறது பிஸ்னஸை மொத்தமாக விற்கிறது. ஒவ்வொரு அசட்டுக்கும் தனித்தனியாக அமௌண்ட்டு போடாமல் மொத்தமாக ஒரே பிஸ்னஸை அப்படியே விற்கிறப்ப அங்கே சேல் கன்சிடரேஷன் அஸ் யூஷுவல் எடுத்துக்கிறோம். இங்கே காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் என்ன எடுத்துக்கணும்? நெட் ஒர்த் ஆஃப் த அண்டர்டேக்கிங்னு எடுத்துக்கணும். நெட் ஒர்த்துனா அந்த அசட் டோட்டல் அசட்ஸோடைய வேல்யூ அக்ரிகேட் ஆஃப் வேல்யூ ஆஃப் டோட்டல் அசட்ஸ் அந்த அண்டர்டேக்கிங் உடையது. அந்த லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நெட் ஒர்த்து. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்காது. இது லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கணும்னா அந்த அண்டர்டேக்கிங்கை இந்த மொத்தமாக அந்த அண்டர்டேக்கிங்கை விற்கிறாங்கல்ல அந்த ஹோல் அண்டர்டேக்கிங்கையும் அவங்க வாங்கி வச்சிருந்தது எத்தனை நாளைக்குன்னு பார்க்கணும். அசசி ஹெல்டு ஓன்ட் அண்ட் ஹெல்ட் த
அண்டர்டேக்கிங் ஃபார் நாட் மோர் தேன் 36 மந்த்ஸ்னா அது ஷார்ட் டைம், அதர்வைஸ் அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லணும். அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் இன்வென்ட்ரி இன்டு கேபிட்டல் அசெட். முதல்ல கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறது பார்த்தோம். இப்போ இன்வென்ட்ரியை கேபிட்டல் அசெட்டாக மாற்றினா இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் பிஸ்னஸ் இன்கம். அந்த கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதை அஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி சேல் கன்சிடரேஷன் அஸ் யூஷுவல் எடுத்துக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனுங்கிறது ஃபேர் மார்க்கெட் வேல்யூவாக எடுத்துக்கணும். இங்கே இன்கம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ டேக்கன் அஸ் இன்கம். பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கிறது கன்வர்ஷன் ஆன டேட்லேருந்து எடுத்துக்கணும். இண்டெக்ஸேஷனுங்கிறது எந்த இயரில் கன்வர்ஷன் ஆகிருக்கோ அந்த இயர்லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லேயே எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் சார்ஜ் பண்ணதாக இருந்தால் நேச்சர் ஆஃப் அசெட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் பீயிங் அண்ட் ஈக்விட்டி ஷேர், ஒரு கம்பெனியில் ஈக்விட்டி ஷேர் அல்லது ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டுடைய ஒரு யூனிட்டு அல்லது பிஸ்னஸ் ட்ரஸ்டுடைய ஒரு யூனிட்டாக இருந்ததுன்னா அங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ட் அட் 15% ப்ளஸ் சர்சார்ஜ் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஹையர் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் where the total income is reduced by such short term capital gain. இப்போ இந்த டோட்டல் இன்கம் அடுத்தது அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை வச்சு மைனஸ் பண்ணி பார்க்கணும். அதை மைனஸ் பண்ணி பார்க்குறப்ப இஸ் பிலோ த எக்ஸம்ப்டட் சீலிங்காக இருந்ததுன்னா தென் டேக்ஸ் ஆன் சச் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷால் பி 15% ஆஃப் த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் எக்ஸம்ப்டட் சீலிங் மைனஸ் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஏன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறதுக்கு தனியாக 15%ங்கிறதுனா ஃப்ளாட்டான ரேட்டு. அதனால் அதுக்கு அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறப்ப ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அஸ் ரெடியூஸ்டு பை, அதாவது டோட்டல் இன்கம் அஸ் ரெடியூஸ்டு பை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது பிலோ எக்ஸம்ப்டட் சேலிங்காக இருந்ததுன்னா அந்த இடத்துல டேக்ஸுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் மைனஸ் எக்ஸம்ப்டட் சேலிங் மைனஸ் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் சச் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்போ இந்த ரெண்டும் ஒரு பார்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதில் இருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது 15%. மற்ற கேஸில் எல்லாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஸ் பர் யூஷுவல் ரேட் அப்ளிகபிள் டு எனி அதர் இன்கமாக இருக்கும். அப்போ எஸ்டிடி லெவி பண்ண லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்ததுன்னா அதனோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அமௌண்ட் 1 lakh எக்ஸீட் ஆகலைன்னா டேக்ஸ் வராது. 1 lakh எக்ஸீட் ஆச்சுன்னா 10% ஆன் இன்கம் எக்ஸீடிங் 1 lakh வரும். Rebate under section 87A is not available on tax long term capital gain. Long term capital gainல வரக்கூடிய டேக்ஸில் இருந்து ரிபேட் 87A கிளைம் பண்ண முடியாது. இங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் ஹையர் ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அல்லது லோயர் ஆஃப் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அசெட், the full value of consideration received or accruing as a result of the transfer of the asset. இது எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெண்டில் ஹையர் எதுவோ அது காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனாக எடுத்துக்கணும். ஆப்ஷன் அவைலபிள் ஆன் கேபிட்டல் கெயின் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஒரு செக்யூரிட்டியாக இருக்குது, அது லிஸ்டட் இன் ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா சேல் கன்சிடரேஷன் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் சேல் கன்சிடரேஷன் என்னென்னு பார்த்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே மைனஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே இண்டெக்ஸேஷனோட பண்ணிவிட்டு பேலன்சிங் அமௌண்ட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதில் 20%. பட் இதுலேயே இண்டெக்ஸேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா அங்கே 10%. அவ்வளோதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆப்ஷன் 1ல் இண்டெக்ஸேஷன்னா 20% கேபிட்டல் கெயினுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுடைய டேக்ஸு. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே 10%ன்னு எடுத்துக்கணும். ஹவர் இன் கேஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிஸ்டட் டிபென்ச்சராக இருந்து அல்லது லிஸ்டட் பாண்டாக இருந்ததுன்னா அங்கே ஆப்ஷன் 2 வில் பி பெட்டர் அஸ் கம்பேர்ட் டு ஆப்ஷன் 1. ஏன்னா அந்த இடத்துல பாண்டு டிபென்ச்சர் அப்படின்னாலுமே அங்கே இடத்துல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடைக்காது. ஸோ அங்கே ஆப்ஷன் 2 வில் பி பெட்டர். அங்கே அது மட்டும்தான் நமக்கு இருக்கும். அடுத்து கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீம் 1988. ஆக்சுவலாக ஒரு கேபிட்டல் கெயின் நமக்கு வருது அப்படின்னா அதிலிருந்து டேக்ஸை நம்ம பிளான் பண்ணி, டேக்ஸ் பிளானிங்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, டேக்ஸ் பிளானிங்னா ஆக்டில் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் அவைல் பண்ணி டேக்ஸ் லயபிலிட்டியை குறைக்கிறது. அதுக்கு கேபிட்டல் கெயின் லயபிலிட்டியை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீமில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அந்த இயருடைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி
நியூ அசட் இஸ் நாட் அக்வயர்டு டில் த டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். எந்த இயரில் கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகுதோ அந்த இயருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் புது அசட் வாங்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம், கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஸ்கீமில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அந்த பர்பஸ்க்கு இந்த டெபாசிட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு கேபிட்டல் கெயின் வராது. பட் அந்த அமௌண்ட்டை ப்ராப்பராக அந்த டயத்துக்குள்ளே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால், அன்யூட்டிலைஸ்டாக இருந்ததுன்னா ஏற்கனவே இந்த டிடக்ஷனாக நம்ம கிளைம் பண்ணது திருப்பி டேக்ஸபிளாக மாறிடும். ஸோ அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட் பிகம்ஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் த ஸ்பெசிஃபைடு டைம் லிமிட் எக்ஸ்பயர்ஸ். இப்போ செக்ஷன் 54BDGGA இதுக்கெல்லாம் அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட்டு சார்ஜபிளாக மாறிடும். 54F and GBயில் அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட் இன்டு கேபிட்டல் கெயின் பை நெட் கன்சிடரேஷன் இந்த அமௌண்ட்டு டேக்ஸபிளாக இருக்கும். இது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட்டு கேபிட்டல் கெயினாக டேக்ஸபிள் ஆகும்போதுன்னா, இட் இஸ் டேக்ஸபிள் அஸ் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் டிபெண்டிங் அப்பான் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒரிஜினல் கேபிட்டல் கெயின். ஒரிஜினலாக எந்த கேபிட்டல் கெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை டெபாசிட் பண்ணினாங்களோ அதே மாதிரியே தான் வரும். அடுத்தது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் நார்மலாக இட் இஸ் சார்ஜபிள் ஆன் அக்ரூவல் ஆர் கேஷ் பேசிஸ். என்ன மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம், எக்ஸப்ட் டிவிடெண்ட். கேஷுவல் இன்கம் இருந்ததுன்னா அதுக்கு அதில் டிடக்ஷன் எதுவும் கிடைக்காது. ஃப்ளாட்டாக 30% அது டேக்ஸ் ரேட் வரும். வின்னிங் ஃப்ரம் மோட்டர் கார் ரேலி இஸ் அ ரிட்டர்ன் ஃபார் ஸ்கில் அண்ட் எஃபோர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கேனாட் பி ட்ரீட்டட் அஸ் கேஷுவல் இன்கம் பட் டேக்ஸபிள் அஸ் நார்மல் இன்கம். இந்த மாதிரி பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வின்னிங் ஃப்ரம் லாட்ரி டு அன் ஏஜென்ட் ஆர் ட்ரேடர். அன்சோல்டாக விற்காமல் இருக்கிற டிக்கெட்லேருந்து ஒரு லாட்ரி ஏஜென்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்குதுன்னு சொன்னால் இட் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் இன்சிடென்டல் டு த பிஸ்னஸ் அண்ட் டேக்ஸபிள் அண்டர் PGPP. ஃபேமிலி பென்ஷன், நார்மலாக பென்ஷன்னா சேலரியில் போயிடும். பட் ஃபேமிலியில் யாராவது பென்ஷன் ரிசீவ் பண்ணினாங்கன்னா டேக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆஃப்டர் அலையிங் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இதுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும்? மினிமம் 1/3 ஆஃப் த பென்ஷன் அல்லது 15,000. இந்த ரெண்டுக்குள்ளே எது மினிமமோ அது கிடைக்கும். இங்கே ரிலீஃபும் கிடைக்கும். அரியர்ஸ் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்தால் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 கிடைக்கும். அடுத்தது கிஃப்ட்டுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன். கிஃப்ட் இது கேட்டகரி வைஸ் 4 கேட்டகரியாக இங்கே நம்ம 4 இல்லை 5 கேட்டகரியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எனி சம் ஆஃப் மணியாக ரிசீவ் பண்ணுறாங்க டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அது கேஷு, செக்கு, டிராஃப்டாக இருக்கலாம் ஃப்ரம் 1 or more persons வித்தவுட் கன்சிடரேஷன். அப்போ தான் அது கிஃப்ட்னு சொல்கிறோம். அதனோட வேல்யூ, அக்ரிகேட் வேல்யூ 50,000 எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அந்த மொத்த அமௌண்ட்டும் டோட்டல் அக்ரிகேட் ஹோல் ஆஃப் த அக்ரிகேட் வேல்யூங்கிறது இன்கமாக ட்ரீட் பண்ணிடுவாங்க. அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் கேஷ் கிஃப்ட் ரிசீவ்டு டியூரிங் த பீரியட் அதை கன்சிடர் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன பாயிண்ட் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா ஒரு பர்சன் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ணுறாங்க கன்சிடரேஷன் இல்லாமல், அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 50,000 தாண்டி இருந்ததுன்னா அந்த அசட்டு கேபிட்டல் அசட் ரிசிபியன்ட் கையில் அப்படின்னு இருந்ததுன்னா அங்கே ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரீட்டட் அஸ் இன்கம். இப்போ ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒரு ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரு இன்சிடென்ட்ஸுக்கு 50,000ங்கிறது இங்கே கேல்குலேஷனில் எடுத்துக்கணும். இதே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணுறாங்க பட் ஃபார் அ கன்சிடரேஷன், அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூங்கிறது கன்சிடரேஷனை விட கூட இருக்குது. அப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறது சச் எக்ஸஸ்ங்கிறது மோர் தேன் இந்த ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங் 2 அமௌண்ட்டாக இருக்குது. 50,000 அல்லது 10% ஆஃப் கன்சிடரேஷன். இப்போ எது இன்கமாக கன்சிடர் பண்ணுவோம்? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மைனஸ் கன்சிடரேஷன் பெய்டு, இதை இன்கமாக ட்ரீட் பண்ணணும். இங்கே லிமிட் 50,000 அல்லது 10% அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 10% ஆர் 50,000ங்கிறது அப்ளிகபிள் ஆஸ் பர் இன்சிடென்ட்ஸ், ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுக்கும் பார்த்துக்கணும். இது மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ரிசீவ் பண்ணுறாங்க ஃப்ரம் 1 or more persons, அதில் கன்சிடரேஷன் இல்லாமல் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக வாங்குறாங்க. அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் சச் ரிசீப்ட்ஸ் எக்ஸீட் 50,000 இருந்து அந்த மூவபிள் அசட்டும் கேபிட்டல் அசட்டாக ரிசிபியன்ட் கையில் இருந்ததுன்னா the whole of aggregate fair market value of the property considered as income. இங்கே அக்ரிகேட் வேல்யூ தான் பார்க்கணும், இங்கே பெரிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கறது இல்லை. அதே மாதிரி எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிசீவ்ட் ஃபார் அ கன்சிடரேஷனாக இருக்குது, பட் அந்த கன்சிடரேஷனுங்கிறது லெஸ் தேன் த அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. எவ்வளவு குறைஞ்சிருக்கணும்? எக்ஸீடிங் 50,000.
அப்படி இருந்ததுன்னா இங்கே அக்ரிகேட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் கன்சிடரேஷன் பெய்டு, இது இன்கமாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அடுத்தது இந்த கிஃப்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் யாருக்கு எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எக்ஸப்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷால் நாட் அப்ளை டு எனி சம் ஆஃப் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி ரிசீவ்டு. இப்போ கீழே இருக்கிற இந்த சமயத்தில் அல்லது இந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே எக்ஸப்ஷன். அந்த கிஃப்ட் வந்து டேக்ஸபிளாக மாறாது நம்ம கையில் ரிசீவ் பண்ணுறப்ப. ஃப்ரம் ரிலேட்டிவ், ஃப்ரம் லோக்கல் அத்தாரிட்டி, ஆன் த அக்கேஷன் ஆஃப் மேரேஜ், அமால்கமேஷன் டிமெர்ஜர் சமயத்தில், அல்லது ட்ரஸ்ட் அல்லது இன்ஸ்டிடியூஷன்லேருந்து ரிசீவ் பண்ணியிருந்தா அது டைம் ஆஃப் பார்ட்டிஷன், வில், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் ஆர் டிசேஸ்டர், இதுக்கெல்லாம். அடுத்தது டிவிடெண்ட் ரிலேட்டடான டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, அது ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இதிலிருந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணாலும் டேக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரிசிபியன்ட். நார்மல் டிவிடெண்டாக இருந்தால் எந்த இயரில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அந்த இயரில் டேக்ஸ் ஆகும். இன்ட்ரிம் டிவிடெண்டாக இருந்தால் எந்த இயரில் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் இஸ் அன்கண்டிஷனலி மேட் அவைலபிளோ அந்த இயரில் டேக்ஸ் ஆகும். டீம்டு டிவிடெண்ட்டுங்கிறது எந்த இயரில் டிஸ்ட்ரிபியூட் ஆர் பெய்டு பை த கம்பெனியோ அந்த இயரில். இப்போ இந்த டிடக்ஷனுக்கு, தட் இஸ் த டிவிடெண்ட் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். அதுவுமே மேக்ஸிமம் அப் டு 20% ஆஃப் டிவிடெண்ட் இன்கம். அதை தவிர வேறு எந்த டிடக்ஷனுமே கிளைம் பண்ண முடியாது. இது தவிர இப்போ நம்ம அடுத்த ஹெட்டிங் போகிறோம். 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் முடிச்சாச்சு. அடுத்தது கிளப்பிங். கிளப்பிங்னா இன்னொருத்தருடைய இன்கம்மை வேற ஒருத்தர் கையில் டேக்ஸ் பண்ணி கிளப் பண்ணுறது. இதுக்கு ஜென்ரல் ரூல் என்ன? கம்ப்யூட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரிசிபியன்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு சச் இன்கம் ஷால் பி அலவுட் அண்ட் தேர் ஆஃப்டர் த நெட் இன்கம் ஷால் பி கிளப்டு. நார்மலாக ரிசிபியன்ட் கையில் அதை கால்குலேஷன் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் எல்லாமே அதுக்கும் அலவன்ஸ் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நெட் இன்கம் ஷால் பி கிளப்டு. அப்போ இந்த கிளப்பிங் அப்படிங்கிறப்ப ஹெட் வைஸாக கிளப் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஹெட்டுக்கும். டிடக்ஷன் ஷால் பி அலவுட் டு த அசஸி இன் ஹூஸ் ஹேண்ட்ஸ் த இன்கம் இஸ் கிளப்டு. மேலே வந்து எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு நெட் இன்கம்மை கிளப் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். பட் டிடக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷனில் நம்ம பார்க்குறதா இருந்தால் அது யார் கையில் அது கிளப் ஆகுதோ அவங்க கையில் தான் அந்த டிடக்ஷன் கொடுப்பாங்க. நெகட்டிவ் இன்கம் அப்படிங்கிறதும் ஷால் ஆல்சோ பி கிளப்டு. நெகட்டிவ் இன்கம்னா என்ன? லாஸ்ட்டில் வருது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபரிங் அசட். அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இன்கம்மை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா அது கிளப்டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரர். யார் அந்த அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்க கையில் தான் அந்த இன்கமும் டேக்ஸ் ஆகும். அதே மாதிரி ரெமுனரேஷன் டு ஸ்போஸ், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபுக்கு ரெமுனரேஷன் ரிசீவ் பண்ணுறப்ப இந்த இடத்துல சேலரி, கமிஷன், ஃபீஸ் அல்லது வேறு ஏதாவது ஒரு ரெமுனரேஷன் ஒரு ஸ்போஸுக்கு ஒரு கன்சர்னில் இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் அ கன்சர்ன் இன் விச் சச் இண்டிவிஜுவல் ஹேஸ் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். எந்த கன்சர்னில் அந்த இண்டிவிஜுவல் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய ஸ்போஸுடைய இன்கமோ அவங்களுக்கு இங்கே கிளப் ஆகும். இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு பேரண்ட்டுடைய கையில் கிளப் ஆகும். எந்த பேரண்ட்டுடைய கையில்? யாருடைய இன்கம், எந்த பேரண்ட்டுடைய டோட்டல் இன்கம் இந்த மைனர் இன்கம்மை சேர்க்காம, மைனர் சைல்டுடைய இன்கம்மை சேர்க்காம ஹையராக இருக்கோ அவங்க கையில் கிளப் ஆகும். பட் இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சைல்டுக்கு வர இன்கம் மேனுவல் ஒர்க்குனாலேயோ வருது அப்படின்னாலோ அந்த சைல்டுடைய ஸ்கில் ஆர் டேலண்ட்னால ரிசீவ் பண்ணதாக இருந்ததுன்னா அல்லது மைனர் சைல்டு சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டினா அங்கே இங்கே கிளப்பிங் வராது. இங்கே அந்த மைனர் சைல்டுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். இன்கம்மை கிளப் பண்ணுறப்ப பேரண்ட் கையில் மினிமம் 1500 ஆர் அமௌண்ட் ஸோ கிளப்டு. அப்போ அப் டு 1500 வரைக்கும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ மேரேஜ் சப்சிஸ்ட், அம்மாக்கு அப்பாவுக்கும் நடுவில் டிவோர்ஸ் ஆகலை, மேரேஜ் சப்சிஸ்ட் அப்படின்னு சொன்னால் இன்கம் ஆஃப் த பேரண்ட் ஹூஸ் டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் திஸ் இன்கம் இஸ் ஹையர், அதை எடுத்துக்கணும். ஒருவேளை பேரண்ட்ஸ்குள்ளே மேரேஜ் டஸ் நாட் சப்சிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த மைனர் சைல்டு அந்த ப்ரீவியஸ் இயரில் எந்த பேரண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க கையில் கிளப் ஆகும். சப்போஸ் எந்த பேரண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் த மைனர் சைல்டுடைய இன்கம் cannot be added with the income of the guardian if the guardian is not the parent of the minor. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்டு ஒன் வேர்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட். ஃபஸ்ட்டு இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. செட் ஆஃப் ஒன் லாஸ், செட் ஆஃப் லாஸ் ஃப்ரம் ஒன் சோர்ஸ் அகெயின்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அனதர் சோர்ஸ். ஒரே ஹெட்டுக்குள்ளேயே ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு சோர்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அப்படிங்கிறது எப்போவுமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் செட் ஆஃப் பண்ண முடியும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் வர லாஸும் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸுக்கும் அதே மாதிரி தான் அதனோட லாஸை அதனோட இன்னொரு ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டில் தான் பண்ண முடியும்.
அண்ட் தென் லாஸ் இன்கர்டு இன் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். இதையும் இந்த லாஸையும் அதே மாதிரியான ஃப்ரம் எனி சச் ஆக்டிவிட்டி ஒன்லி அதிலிருந்து வரக்கூடிய இன்கம்ல தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். However, income from the aforesaid source is available for setting of any loss from any other source. அப்போ ஆனால் இந்த லாஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதே ஹெட்டிங்கில் இன்கம் வேணும்னு சொல்கிறோம். பட் இந்த சோர்ஸில் வர இன்கம்மை வேறு எந்த லாஸையும் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பார்த்தது இன்ட்ரா ஹெட், ஒரே ஹெட்டுக்குள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்தோம். அடுத்தது ஒரு ஹெட்டுக்கும் இன்னொரு ஹெட்டுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதில் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது எப்போவுமே வேறு ஒரு ஹெட்டோட இன்கமில் செட் ஆஃப் பண்ண முடியாது. லாஸ் அண்டர் கேபிட்டல் கெயின் cannot be set off against income under any other head. அதே மாதிரி பிஜிபிபியுடையது லாஸு டியூ டு ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸாக இருந்தால் வேறு எந்த இன்கம்லேயுமே அதை செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸுடைய லாஸும் அதே மாதிரியே தான். அண்ட் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ் இதிலிருந்து வரக்கூடிய லாஸாக இருந்தால் அந்த இன்கமில் தான் அதையும் செட் ஆஃப் பண்ண முடியும். A loss in excess of 2 lakhs under the head income from house property cannot be set off with the income under any other head. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் அப் டு 2 lakhs வரைக்கும் தான் அந்த இயரில் இன்னொரு ஹெட் ஆஃப் இன்கமில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பிஜிபிபியோட லாஸை எக்காரணம் கொண்டும் சேலரியோட செட் ஆஃப் பண்ண முடியாது. இப்போ எந்தெந்த லாஸை எத்தனை வருஷத்துக்கு நம்மளால் கேரி ஃபார்வர்ட் கொண்டு பண்ணி செட் ஆஃப் பண்ண முடியும், அதில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த லாஸுக்கெல்லாம் ரிட்டர்ன் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர லாஸாக இருந்தால் மேக்ஸிமம் 8 அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கு அதை கொண்டு போய் செட் ஆஃப் பண்ண முடியும். பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா கூட அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். பட் பிஸ்னஸ் லாஸ் அதர் தென் ஸ்பெகுலேஷன் லாஸில் 8 இயர்ஸு, பட் அங்கே ரிட்டர்ன் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அன்அசர்ட் டெப்ரிசியேஷனுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் டியூ டேட்டில் ஃபைல் பண்ணலைன்னா கூட அன்லிமிட்டெட் இயர்ஸுக்கு அதை கொண்டு போய் செட் ஆஃப் பண்ணலாம். ஸ்பெகுலேஷன் லாஸுக்கு 4 இயர்ஸு, அதுக்குமே டியூ டேட்டில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்போ லாஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸுக்கும் டியூ டேட்டில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். பட் அது அன்லிமிட்டெட் இயர்ஸுக்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் லாஸாக இருந்ததுன்னா 8 இயர்ஸ் அதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் இருக்குது. இங்கேயுமே ரிட்டர்ன் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸுக்கு 4 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ரிட்டர்ன் மஸ்ட் பி ஃபைல் வித்தின் டைம். நெக்ஸ்ட் டிடக்ஷன் சாப்டர் 6A. இதில் டிடக்ஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃப்ரம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் எஸ்டிடி சார்ஜ் பண்ணியிருக்காங்களோ அதில் கிளைம் பண்ண முடியாது. அண்ட் கேஷுவல் இன்கம் இந்த ரெண்டுலேயுமே டிடக்ஷன் கிடைக்காது. அண்ட் தென் cannot exceed GTI. டிடக்ஷன் கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து மைனஸ் பண்ணுறது தான் டிடக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எக்ஸம்ஷனுங்கிறது டாக்ஸபிள் இன்கம்குள்ளே வராதது. டாக்ஸபிள் இன்கமில் வந்ததை மைனஸ் பண்ணுறது தான் டிடக்ஷன். இந்த டிடக்ஷனாக கிளைம் பண்ணுறது ஜிடிஐயை தாண்டி இருக்கக்கூடாது, நெகட்டிவாக போகக்கூடாது. எக்ஸ்க்ளூடிங் தி எபவ் இன்கம், இந்த மேலே இருக்கிற இன்கம்மை தவிர, அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் விச் எஸ்டிடி இஸ் சார்ஜ், அண்ட் கேஷுவல் இன்கம், இந்த இன்கம்லேருந்து நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அசசி கிளைம் பண்ணினா மட்டும்தான் இந்த டிடக்ஷன் கிடைக்கும். அவைலபிள் ஒன்லி இஃப் அசசி கிளைம்ஸ் ஃபார் இட். டபுள் டிடக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டிடக்ஷன் தான் ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். 80Cயில் 80CCEயில் 80C 80CCC CCD இந்த மூணுடைய லிமிட்டும் சேர்ந்து 1,50,000 எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இதில் 80CCDயில் அடிஷ்னலாக ஒரு 50,000 கிடைக்கும். அது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் போட்டாங்கன்னா. ஸோ 80CCD இதில் CCC அண்ட் CCD இதில் அப் டு 1,50,000 வரைக்கும் கிடைக்கும். இதுலேயே பென்ஷன் ஸ்கீமில் கான்ட்ரிபியூஷன் பண்ணினா 80CCD 1B சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் ஆஃப் 50,000 இது கிடைக்கும். அடுத்தது நியூ பென்ஷன் சிஸ்டமில் எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் செக்ஷன் 80CCD மேலே சொல்லியிருக்கிற மாதிரி இதில் சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் 10% ஆர் 14% ஆஃப் சேலரி. இந்த பாயிண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸோ டோட்டலாக டிடக்ஷன் 1,50,000 ப்ளஸ் அந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் அடிஷனலாக ஒரு 50,000 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் அண்ட் HUF. இண்டிவிஜுவல் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம்செல்ஃப் ஆர் ஸ்போஸ் ஆர் டிபெண்டன்ட் சில்ட்ரன் கிளைம் பண்ண முடியும். குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் மினிமம் ஆஃப் த அமௌண்ட். என்னென்ன அமௌண்ட்டு? அக்ரிகேட் ஆஃப் மெடிக்ளைம் பிரீமியம், கான்ட்ரிபியூஷன் டு ஹெல்த் ஸ்கீம் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்.
25,000. Premium paid for senior citizen இருந்தால் 50,000 வரைக்கும். இதே இது இண்டிவிஜுவல் ஆன் பிஹாஃப் ஆஃப் பேரண்ட்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னா குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் மினிமம் ஆஃப் அக்ரிகேட் மெடிக்ளைம் ப்ரீமியம் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் இந்த ரெண்டு மட்டும் அக்ரிகேட்டு. இதில் 25,000 50,000 இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன் இந்த ரெண்டில் மினிமம் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்புங்கிறது கேனாட் எக்ஸீட் 5,000. HUFல மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் எனி மெம்பர் ஆஃப் ஃபேமிலி இதை கிளைம் பண்ண முடியும். இதுக்கு மினிமம் ஆஃப் ப்ரீமியம் ஆக்சுவலி பெய்டு அல்லது 25,000. இந்த கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன்னா ப்ரீமியம் 50,000 இருக்கலாம். அடுத்த கேட்டகரியில் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொவைடட் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் நாட் பெய்டு ஆன் த ஹெல்த் ஆஃப் சச் பர்சன். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொவைடட் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் நாட் பெய்டு. இப்போ இங்கே மினிமம் ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆர் 50,000. இப்போ இங்கே மேலே பார்த்த 4 கேட்டகரியும் கம்பைன் பண்ணி மேக்ஸிமம் ரிடக்ஷன் பார்க்குறோம். கேட்டகரி 4 கேட்டகரி பார்த்தோம். கேட்டகரி 1 and 4 சேர்ந்து 50,000 மேக்ஸிமம் ரிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். கேட்டகரி 2 and 4, கேட்டகரி 3 and 4 எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். 80DD அப்படிங்கிறது டிசேபிள் ரிலேட்டிவை, அதாவது டிபெண்ட் டிசேபிள் ரிலேட்டிவை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்க முடியும். இது அப்ளிகபிள் டு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ட் HUF. அவங்களுக்கு டிபெண்ட் டிசேபிள் ரிலேட்டிவ் இருக்கணும். அந்த டிபெண்ட் டிசேபிள் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க சார்பில் 80Uல டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருக்க கூடாது. இது டிபெண்ட்டுக்காக கிளைம் பண்ணுறது 80DD. இதே டிசேபிள் பர்சன் அவங்களே கிளைம் பண்ணிக்கிற டிடக்ஷன் 80U. ஸோ ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அசஸி ஹேஸ் இன்கர்ட் எனி எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் டெபாசிட்டட் எனி அமௌண்ட். இந்த டிசேபிள் ரிலேட்டிவ்காக அப்ரூவ்டு ஸ்கீமில் ஏதாவது அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணது அல்லது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்கணும். அசஸி ஃபர்னிஷ் எ காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட். மெடிக்கல் அத்தாரிட்டிக்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் இந்த டிசேபிள் பர்சன் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் சப்மிட் பண்ணுறப்ப. குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளவு கிடைக்கும் அந்த டிசபிலிட்டியுடைய சிவியர்னஸை பொறுத்து. சிவியர் டிசபிலிட்டியாக இருந்தால் 80% ஆர் மோர் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டினா சிவியர்னு சொல்கிறாங்க. அது 1,25,000 டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். நாட் சிவியர் டிசபிலிட்டினா 75,000 கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த ஹேண்டிகேப்டு பர்சன் முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் எனி அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சச் ஆன்யூட்டி பிளான், அந்த ஆன்யூட்டி பிளான்லேருந்து இவங்க ஏதாவது அமௌண்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா ஷால் பி டீம்டு டு பி இன்கம் ஆஃப் த அசஸி. எந்த இயரில் அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த இயரில் அது டாக்ஸபிள் ஆகிடும். 80EEA இது சர்டன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வாங்கி அதுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட். இது அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் நாட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் 80EE. 80EEல கிளைம் பண்ணாமல் டிடக்ஷன் யாருக்கு எலிஜிபிள் இல்லையோ அவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள். அமௌண்ட் ஆஃப் லோன் சாங்ஷன் பண்ண இயர் 2019 to 21. பட் இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி இது 22 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸீட் 45 lakhs and no other residential property should be owned by the assessee. இது கண்டிஷன். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியுடையது 45 lakhs எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. வேறு எந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் அந்த அசஸிக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது. அப்போ குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளவு கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேயபிள் ஃபார் தட் ப்ரீவியஸ் இயர் அல்லது 1,50,000 whichever is minimum. 80G டொனேஷன் டு சர்டன் ஃபண்ட்ஸ் இது எல்லா அசஸீஸ்க்குமே கிடைக்கும். டொனேஷன் இன் கைண்டாக இருந்தால் அது டிடக்ஷனுக்கு குவாலிஃபை ஆகாது. கேஷ் டொனேஷன் அப் டு 2,000 வரைக்கும் இருந்தால் டிடக்ஷனுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் அப்படிங்கிறது இங்கே 100% ஆர் 50% ஆஃப் டொனேஷன் கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. கேட்டகரி ஏல இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் ஆர் ஃபண்ட்ஸில் இருக்கிற டொனேஷன் நம்ம பே பண்ணியிருக்கிற டொனேஷன் 100% ஆர் 50% கிளைம் பண்ணலாம். அண்ட் கேட்டகரி பி ஆர்கனைசேஷன் ஆர் ஃபண்ட்ஸில் இது சப்ஜெக்ட் டு லிமிட், அந்த லிமிட்டுக்குள்ளே 50% ஆர் 100% கிளைம் பண்ணிக்க முடியும். இது டிடக்ஷன் அண்டர் 80G. இந்த லிமிட்டுங்கிறது 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்ன? கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 111A இதெல்லாமே நம்ம டிடக்ஷன் சாப்டரில் ஆரம்பத்தில் பார்த்தோம். அண்ட் ஆல் டிடக்ஷன் அதர் தென் செக்ஷன் 80G மைனஸ் பண்ணிவிட்டு இன்கம் ரெஃபர் டு அண்டர் செக்ஷன் 115A AB இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மைனஸ் பண்ணணும். இதுதான் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். இதில் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்ப கேஷுவல் இன்கம் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ் அதெல்லாமே இன்க்ளூடட். அடுத்தது இன்டர் கார்பரேட் டிவிடெண்ட் இது செக்ஷன் 80M இது டொமஸ்டிக் கம்பெனிக்கு அப்ளிகபிள். கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் த அசஸி இன்க்ளூட் எனி இன்கம் பை வே ஆஃப் டிவிடெண்ட் ஃப்ரம் எனி அதர் டொமஸ்டிக் கம்பெனி ஆர் ஃபாரின் கம்பெனி ஆர் பிஸ்னஸ் ட்ரஸ்ட். அசஸி டிஸ்ட்ரிபியூட் டிவிடெண்ட் அமங் த ஷேர் ஹோல்டர் வித் இன் த டியூ டேட்.
அப்போ எவ்வளவு அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியும்? டிவிடெண்ட் ரிசீவ்ட் அல்லது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த அசஸி வித்தின் த டியூ டேட் விச் எவர் இஸ் மினிமம். அடுத்து ரொம்ப முக்கியமான செக்ஷன் 80 TTA இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் இன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது இண்டிவிஜுவல் HUFக்கு அப்ளிகபிள். அப் டு 10,000 வரைக்கும் இதில் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். TTBங்கிறது சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் அப்ளிகபிள். இங்கே கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் த அசஸி இன்க்ளூட்ஸ் எனி இன்கம் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட். இதில் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளவு? அப் டு 50,000 வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் அவங்களே டிடக்ஷன் கிளைம் பண்ணுறதா இருந்தால் 80Uன்னு சொன்னோம். இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு அப்ளிகபிள். குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் சிவியர் டிசபிலிட்டியாக இருந்தால் 1,25,000, அப்படி இல்லைன்னா 75,000. டிடக்ஷன் அண்டர் திஸ் செக்ஷன்ங்கிறது irrespective ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். டிடக்ஷன்ங்கிறது ஸ்டாச்சுட்டரி ஒன். இது அங்கே 80 டிபெண்ட் டிசேபிள் ரிலேட்டிவ்னு பார்த்தோம்ல 80 DDயில், அதை விட இது 80U அவங்களே கிளைம் பண்ணுறது. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸில் சீனியர் சிட்டிசனுக்கு பிஸ்னஸ் இன்கம் இல்லை அப்படின்னா அவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே ஒன் வேர்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கேர்ஃபுல்லாக அது எல்லாமே கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசன் நாட் ஹேவிங் பிஸ்னஸ் இன்கம் நாட் லையபிள் டு பே அட்வான்ஸ் டேக்ஸ். அட்வான்ஸ் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறப்ப நெட் அக்ரிகல்ச்சுரல் இன்கமையும் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம் ஃபார் கம்ப்யூட்டிங் டேக்ஸ் லயபிலிட்டி. இஃப் அசஸி ஃபெயில்ஸ் டு பே அட்வான்ஸ் டேக்ஸ் அல்லது டிஃபர்ஸ் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ், பே பண்ணாமல் விடுறாங்க அட்வான்ஸ் டேக்ஸை அல்லது லேட்டாக பே பண்ணுறாங்க குறிப்பிட்ட டேட்டை விட்டு தாண்டி அப்படின்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் 234B அண்ட் 234C படி. அட்வான்ஸ் டேக்ஸுங்கிறது அப்ளிகபிள் டு ஆல் அசஸிஸ். அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி 10,000 ஆர் மோர் இருந்ததுன்னா, அதாவது டேக்ஸ் லயபிலிட்டி அவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறப்ப 10,000 ஆர் மோர் இருந்தால் அசஸி ஷுட் பே டேக்ஸ் இன் த ப்ரீவியஸ் இயர் இட் செல்ஃப் வித் இன் த டியூ டேட். இப்போ கேபிட்டல் கெயின், பிஸ்னஸ் இன்கம் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம், இதெல்லாம் நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அப்போ இந்த ப்ரொவிஷன் எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, மீதி இருக்கிற ரிமைனிங் இன்ஸ்டால்மெண்ட்டில் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறப்ப அதை கன்சிடர் பண்ணிக்கணும். வேறு எங்கே இன்ஸ்டால்மெண்ட்டுமே டியூ இல்லை அப்படின்னு சொன்னால் 31 மார்ச் அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி பே பண்ணுற அட்வான்ஸ் டேக்ஸில் பே பண்ணணும். இப்போ டியூ டேட் என்ன அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு? எலிஜிபிள் அசஸி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எலிஜிபிள் பிஸ்னஸ் 44AD அல்லது 44ADAல இருக்கிற அந்த அசஸிஸ் இவங்களுக்கு March 15 இது ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு தான். ஆன் ஆர் பிஃபோர் March 15 100% ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் லைபிலிட்டியும் ஒன் டைமாக பே பண்ணணும். மற்ற அசஸிஸ் எல்லாருக்கும் 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரியும். ஆன் ஆர் பிஃபோர் June 15, September 15, December 15, March 15. இதில் அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி அப் டு 15%, நெக்ஸ்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் அப் டு 45, தேர்டில் அப் டு 75, ஃபோர்த்தில் 100% அட்வான்ஸ் டேக்ஸ் லயபிலிட்டி பே பண்ணணும். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம். இது இண்டிவிஜுவலான HUFக்கு அப்ளிகபிள். அசஸியுடைய இன்கம் கால்குலேஷன் பண்ணுறப்ப இந்த கீழே இருக்கிற எக்ஸம்ஷன் டிடக்ஷன் இது எல்லாமே கிடைக்காது. அந்த பாயிண்ட்டை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். அதோட வித்தவுட் செட் ஆஃப் எனி லாஸ் கேரி ஃபார்வேர்டு அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித் எனி அதர் ஹெட், அதோட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கிளைமிங் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. வித்தவுட் எக்ஸம்ஷன் ஆர் டிடக்ஷன் ஆஃப் அலவன்ஸ் ஆர் பெர்குசைட். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமில் நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் நமக்கு நார்மலாக என்ன டேக்ஸ் ரேட்டுன்னு பார்க்குறோம்ல, அப் டு 2.5 lakhs வரைக்கும் நில்லு, அப்புறம் 5%, அப்புறம் 20, 13 போடுறோம்ல. அப்படி இல்லாமல் இங்கே எப்படி இருக்கும்னா அப் டு 2.5 lakhs நில்லு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2.5 lakhsக்கும் 5% டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். above 15 lakhsக்கு ஃப்ளாட்டாக 30% வரும். ஸோ ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமும் நார்மல் டேக்ஸ் ரெஜிமும் கம்பேர் பண்ணி எது பெட்டருங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த ரேபிட் ரிவிஷனில் நம்ம டெய்ட்டியில் இருக்கிற முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பின்னாடி இருக்கிற தியரி எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது அசஸ்மெண்ட்டு, ரிட்டர்ன், பேன் அதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.